Hello everyone, so welcome to this video. நான் உங்கள் மணி. ஸோ எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங் guys. ஸோ உங்களுக்கான பர்சன்டேஜ் ரிமைண்டர் பேஸ்டு கான்செப்ட், அதாவது ரிமைனிங் பேஸ்டு கான்செப்டுக்கான வீடியோ. ஸோ எல்லாருமே வந்துட்டீங்களா? வந்தவங்க எல்லாருமே இன்டிமேஷன் வந்து போட்டு விட்ருங்க. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். ஓகே, ஆடியோ வீடியோ பக்காவாக இருக்குது. குட் ஈவினிங் சிங்கா குட்டீஸ். ஸோ வெறித்தனமாக வந்து படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வெறித்தனமாக வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மணியனை எப்போனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றதையும் மணியனை வந்து உறுதிப்படுத்திக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிளாஸு. ஸோ இது வந்து பெரிய லென்த்தி கிளாஸும் ஆல்சோ. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ரிமைனிங் கான்செப்ட் தான். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் முதல்ல இம்பார்ட்டன்ட், ஸோ யாரெல்லாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ ஒரு பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஓ லெவல் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் யூ. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சியில் வந்து ஸோ லைக் நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, எஸ்எஸ்சி சிஜி எழுதுறீங்க, அதே மாதிரி எஸ்எஸ்சியில் வந்து சிஹெச்எஸ் எழுதுறீங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் சிசாட் ஆல்சோ. ஸோ சிசாட்லேயும் இது ரொம்ப ஒரு விட்டல் ரோலை வந்து ப்ளே பண்ணும். அப்போ எந்த எக்ஸாம் நம்ம எழுத போனாலும் அங்கே நம்மளை கை கொடுத்து தூக்கி விட போகிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் டாபிக்ஸ். ஓகே, வெரி குட் சக்தி. சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ இது வந்து என்ன மாதிரி இருக்கு? இட்ஸ் லுக் லைக் அ பை சார்ட். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா? எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா? எஸ், இட்ஸ் லுக் லைக் அ சர்க்கிள். அப்போ இந்த சர்க்கிள் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த சர்க்கிளா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஒரு பை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சர்க்கிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பை. ஸோ இப்போ பை அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இந்த சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிளோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த சர்க்கிள் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த சர்க்கிளோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சர்க்கிள் அப்படின்றதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. ஸோ அப்போ ஒரு பை சார்ட்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நடத்துவேன், வென் டயக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதனால நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதை குறிக்குது? டோட்டல் என்பதை குறிக்கக்கூடியது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கணும் இல்லையா? டோட்டல்னாலே என்னையா? 100%யா? 100%யா? கரெக்டா இல்லையா? ஸோ டோட்டல்னாலே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 100%ன்னு வந்து படிச்சிருக்கோம். அப்போ அதுதான் இங்கே வந்து சொல்ல வரேன். இந்த டோட்டல் பை சார்ட்டோட வேல்யூவோட 100%. ஸோ அப்போ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? நான் ரெண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறேன். ஸோ ஃபார் யுவர் ஸ்டே அண்ட் எசென்சியல் திங்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுட்டுக்கு, என்னோட சாப்பாட்டுக்கு நான் வந்து செலவு பண்ணுறேன். இப்போ நான் ரெண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணுறேன்? 30% செலவு பண்ணுறேன். என் சாப்பாட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணுறேன்? சாப்பாடு பிரியனாக இருப்பேன் போல ஒரு 50% வந்து சாப்பாட்டுக்கே செலவு பண்ணுறேன். எஜுகேஷனுக்கு பாருங்க ரொம்ப தாராள மனசு, 10% வந்து செலவு பண்ணுறேன். சேவிங்ஸ் அதுக்கு மேலே விளங்கும், 10% வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவிங்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பாருங்களேன். 30 + 10 40, 40 + 10 50, 50 + 50 100. அப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்துருச்சா? ஸோ அதுதான் இந்த பைச்சோட டோட்டல் வேல்யூ, தட் இஸ் 100% அப்படின்றது. புரியுதா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 100% நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 100% நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளெண்டி ஆஃப் திங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணுறோம். அது ஃபுட்டாக இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சிட் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வெட்டி செலவாக இருக்கலாம், இல்லை ஊதாரி செலவாக இருக்கலாம், இல்லை அந்த செலவாக இருக்கலாம், எந்த செலவாக இருக்கலாம், எப்படிப்பட்ட செலவாக வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆடாத நம்ம எதுல தான் செலவு பண்ண முடியும்? நமக்கு வரக்கூடிய இன்கம்ல தான் செலவு பண்ண முடியும். புரியுதா? அபி தேக்கோனா பையா. ஸோ அப்போ நம்ம இன்கம்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பற்பல செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் என்ன? நம்மளுடைய இன்கம். ஸோ இன்கமோட இன்னொரு பேர் மணி என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்? இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ இன்கமோட இன்னொரு பேர் என்ன? சேலரி. அடுத்து பிஸ்னஸ் பண்றவங்க அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி இன்கம், ரைட்? ஸோ இப்போ இதுதான் நமக்கு என்னவா இருக்கப்படுது அப்படின்னா, ஸோ ஒரு நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப்
சோர்ஸ் ஆஃப் மணி. ஓகே, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி இதுதான் நமக்கு என்னது சோர்ஸ் ஆஃப் மணி. சோர்சஸ் ஆஃப் மணி. ஓகே, நமக்கு காசு வர்றதுக்கான சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் மணியை நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ எனக்கு சோர்ஸ் ஆஃப் மணி, அந்த மணி தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணி நமக்கு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. என்னுடைய மொத்த வருமானம் எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னுடைய இன்கம், என்னுடைய சேலரி, என்னுடைய ப்ராஃபிட் அது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? 100%ஆக இருக்கும். நல்லா கவனிச்சிங்களா? ஸோ என்னுடைய இன்கம், என்னுடைய சேலரி, என்னோட ப்ராஃபிட் இது எல்லாமே எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? 100%ஆக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த 100%ல இருந்து நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 100%ல இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100%ல இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்ட் வந்து பே பண்ணுறேன். என் வீட்டோட ரெண்ட் வந்து பே பண்ணுறேன். அப்போ 100%ல 10% வந்து என்னோட ரெண்ட்டை நான் வந்து பே பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. ஸோ இங்கே பாருங்களேன். இப்போது இந்த இடத்த கவனிச்சுக்கோங்க. ரைட், ஸோ இப்போ இந்த இடத்த கவனிச்சுக்கோங்க. ஓகே, நல்லா கவனிங்க. சூப்பரான ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே 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 கிளியரா? நல்லா தெரியுதா? எஸ், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், செக் பண்ணிக்கிறேன். சூப்பராக தெரியுது. இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ இது ஃபுல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இருங்க, இந்த கலர் கூட அவ்வளோ எடுக்க. எஸ், ஒரு நிமிஷம். நல்லா தெரியுதா இந்த கலரு? ஒரு நிமிஷம் இருங்க, சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஃபுல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் இருக்குது. சரியா? இது ஃபுல்லாமே சாக்லேட் வச்சுக்கலாமா, இல்லை அப்படின்னா ஷர்ட் வச்சுக்கலாமா, என்ன வச்சுக்கலாம் சொல்லுங்கள்? சாக்லேட் பிடிக்குமா, ஷர்ட் பிடிக்குமா, இல்லை வந்து ஐஸ்கிரீம் பிடிக்குமா, இல்லை என்ன பிடிக்கும் உங்களுக்கு? சிங்கா குட்டீஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கிரிக்கெட் பால் வச்சுக்கலாமா? ஸோ பால் வச்சுக்கலாம். ஓகே, இது ஃபுல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது. ஓகே, குட்டி குட்டி பாலாக வந்து கிடக்கு. இது ஃபுல்லாமே குட்டி 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 பால் 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 குட்டி குட்டி பால் 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 இப்படி குட்டி குட்டி பாலா இந்த இது ஃபுல்லாத்துலேயுமே கிடக்கு. ஓகே, ஸோ குட்டி குட்டி பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். நல்லா கவனிங்க, சூப்பரான ஒரு கான்செப்ட். இது மாதிரி ரிமைனிங் கான்செப்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பே எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், குட்டி குட்டி பாலாக வந்து நான் இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டேன். ரைட், சூப்பராக இருக்கா? குட்டி குட்டி பாலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஐஸ்கிரீம் சார், ஓகே சிங்கம், ஓகே நல்லா கவனிங்க. இப்போ இந்த குட்டி குட்டி பால் நம்ம வந்து ஃபில் பண்ணதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குட்டி குட்டி பால்ஸ் இது மொத்தமாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது மொத்தமாக நான் வந்து இப்போ என்கிட்ட வந்து எவ்வளோ பால்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பால்ஸ் வந்து இருக்கு. 200 பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பால்ஸ். ஸோ டோட்டலாக என்கிட்ட எவ்வளோ பால்ஸ் இருக்குது? 200 பால்ஸ் இருக்குது. இப்போ இந்த 200 பால்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இங்கே இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 50 பால்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 50 பால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து ஒரு 50 பால்ஸை மட்டும் நான் வந்து யாருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா, ஸோ அம்ரீன் தான் ஐஸ்கிரீம் கேட்டிருந்தீங்க, ரஞ்சித், ஓகே, நான் வந்து அம்ரீனுக்கு வந்து கொடுத்துட்றேன். ரைட், ஸோ அம்ரீனுக்கு, ஸோ இதில் இருந்து நான் 50 பாலை வந்து நான் அம்ரீனுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ அப்போ மீதம் இருக்கக்கூடிய எனக்கு இப்போ டோட்டலாக எவ்வளோ? 200 பால். அந்த 200 பால்ல நான் 50 பாலை நான் யாருக்கு கொடுத்துட்டேன்? அம்ரீன் மேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்கிட்ட யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் பிரதர் வராப்ல. ஸோ ரஞ்சித் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் எனக்கும் வந்து பால் வேணும் சார் அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித். ஓகே, எங்க தம்பி உங்க பேரு? எஸ் ரஞ்சித். ஸோ ரஞ்சித் பிரதர் வந்து வராரு. ரஞ்சித் வந்துட்டு சார் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து வேணும் அப்படின்றாரு. அப்போ இந்த 50 பாலை இப்போ நான் வந்து அவங்ககிட்ட கொடுத்தது போனால் மிச்சம் என்கிட்ட எவ்வளோ பால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பால்ஸ் மட்டும்தான் என்கிட்ட வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ இந்த 150 பால்ஸ் அப்படின்றது எனக்கு என்னது? ரிமைனிங் பால்ஸ். ஸோ இந்த பால்ஸ் என்னது? எனக்கு ரிமைனிங் பால்ஸ்.
ஸோ 50 பால் போக மிச்சம் இருக்கக்கூடிய பால் தான் என்னது இந்த 150 பால். இப்ப நான் ரஞ்சித்துக்கு நான் கொடுக்கணும்னா மிச்சம் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த 150 பால்ல தான் ஏதாவது ஒரு டைப் எடுத்துட்டு நான் ரஞ்சித்துக்கு கொடுக்க முடியும். கரெக்டா என்கிட்ட ரிமைனிங் எவ்வளவு பால் தான் இருக்கு? 150 பால் தான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அப்ப நான் டோட்டல் வந்து 50 பாலை கொடுத்துட்டேன். அந்த ரிமைனிங் பால்ஸ் அந்த 150 பால்ஸ்ல இருந்து இப்ப நான் ரஞ்சித்துக்கு எத்தனை பால் கொடுக்குறேன் அப்படின்னா 100 பால்ஸ் வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ 100 பால்ஸ் ரஞ்சித்துக்கு போக அப்ப ரிமைனிங் என்கிட்ட எவ்வளவு பால் இருக்கும்? அந்த 150 பால் மைனஸ் 100 வந்து பண்ணா ரிமைனிங் என்கிட்ட எவ்வளவு பால்ஸ் தான் இருக்கும்? 50 பால்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த 50 பால்ஸ் நான் யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா ஹரிப்பிரியாவுக்கு வந்து கொடுக்க போறேன். ஓகே, ஹரிப்பிரியாவுக்கு நான் இந்த 50 பால்ஸை நான் கொடுக்க போறேன். அப்போ 50 பால்ஸை நான் ஹரிப்பிரியாவுக்கு கொடுத்துட்டேன்னா இப்போ என்கிட்ட எத்தனை பால்ஸ் தான் இருக்கும்? ரிமைனிங் பால்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ரிமைனிங் என்கிட்ட எவ்வளோ பால்ஸ் தான் இருக்கும்? 0 பால்ஸ் தான் இருக்கும். புரியுதா ரிமைனிங் கான்செப்ட்? ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே ஓகேவா? அந்த உள்ள இருக்க கலர் பால் கலர் மட்டும் உங்களுக்கு தெரியாது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, மற்ற கான்செப்ட் வந்து புரியுதுல? சிஏடிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம ரிமைனிங்ல இருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் அப்படின்னா என்ன? நமக்கு கொடுத்தது போக மிச்சம் இருப்பது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங்னு சொல்றோம். ஓகேவா? இது முதல்ல எல்லாத்துக்கும் புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், இன்னும் உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த பர்சன்டேஜில் வந்து பார்ப்போம். இப்போ எங்கிட்ட என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேலரி தான். ஸோ இன்கம் என்னுடைய சேலரி. ஸோ இப்போ சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 100%. சேலரி எவ்வளோ? 100%. இப்போ இந்த 100% சேலரியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆன் இன்கம். 10% ஆன் இன்கம். அடுத்து வந்து பாருங்க அண்ட் எஜுகேஷன் 20% ஆன் ரிமைனிங். 20% ஆன் ரிமைனிங். இப்போ 20% நான் என்ன பண்றேன்? ரிமைனிங்ல 20% எஜுகேஷனுக்கு செலவு பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ் இல்லைனா லோன் வச்சுக்கோங்க. லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30% ஆன் லோன். 30% லோன் ஆன் lefted amount. லெஃப்டட் அமௌண்ட்னா என்னதுப்பா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. லெஃப்டட் அமௌண்ட்னா என்னது? மீதம் உள்ள பணம். உடனே லெஃப்டட் அமௌண்ட்னா என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னா பாதி போன பணம் இல்லையா, அது மீதி இருக்கக்கூடிய பணம். பாதி போன பணம் இல்லை, அது வந்து மீதி இருக்கக்கூடிய பணம். தட் இஸ் கால்ட் as a lefted amount. ஓகே, இப்போ இங்க கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க. சியாவுடீஸ் என்ன வரும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா எவ்வளோ பர்சன்டேஜ்? 100% அப்படின்றது என்னுடைய மொத்த சேலரி. ஓகே, ஸோ அதில் வந்து 10%. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10% வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் கொடுக்குறேன். 10% எதுக்கு கொடுக்குறேன்? ரெண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ 100ல் அப்போ இதை 100ன்னு வைக்காம நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? நம்ம 100xன்னு வச்சுக்கலாம். 100ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? 100xன்னு வச்சுக்கிறோம். புரியுதா? இட்ஸ் அ வேரியபிள். இட்ஸ் கால்ட் as a வேரியபிள். 100ன்னு வச்சு சால்வ் பண்றதுக்கு பதிலாக நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? 100xன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ 100ல் 10% அப்படின்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னா 10. ஸோ அப்போ ரெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருப்போம்? 10x வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்ட்டு கொடுத்துருப்போம். அப்போ ரிமைனிங். ஓகே, தென் த ரிமைனிங். அப்போ ரிமைனிங் நமக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ ரிமைனிங் வில் ஈக்குவல் டு எப்படி வந்திருக்கும்? 100x minus 10x, that is 90x. ஸோ 90x அப்படின்றது எனக்கு என்னது? ரிமைனிங் அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு?
ரிமைனிங் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி 90 இது இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த 90ல் தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த 90ல் நான் என்ன பண்ணுறேன் 20%. இந்த 90ல் 20% நான் என்ன பண்ணுறேன் எஜுகேஷனுக்கு கொடுக்குறேன். இந்த 90ல் தான் நான் 20% எதுக்கு கொடுப்பேன், எஜுகேஷனுக்கு கொடுப்பேன். அப்போ 90ல் 20%னா எவ்வளோ 80x 18x கரெக்டா? அப்படி இல்லைனா இதை எதால் டிவைட் பண்ணுவீங்க 1/5 டிவைட் பண்ணலாம். இப்போ சிம்பிளி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 90 × 1/5 போட்டிங்கன்னா இட் ஈக்குவல் டு 18. அப்போ 18x. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கும், ரிமைனிங் வந்திருக்கணும். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் ஓகே, ரிமைனிங் வில் ஈக்குவல் டு 90x மைனஸ் 18x. ஸோ இப்போ கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ வந்துருக்குமோ 2, அதுக்கப்புறம் 8ல் 1 போச்சுன்னா 7, 78x. ஸோ இப்போ இந்த 78xல தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த 78xல வந்து 30% நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோனுக்கு கொடுக்குறேன். அப்போ 78ல் 30% அப்படின்னா எப்படி வந்திருக்கும், ஸோ 72 × 30/100. ஸோ இப்போ இதுதான் எனக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ இப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி வந்திருக்கும்னு பாருங்க. ஸோ 72 × 30/100. ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6, 21. ஸோ அப்போ 21.5%, சரி 21.6%. அப்போ 21.6% வந்து பார்த்தீங்கன்னா 21.6x. அப்போ 21.6x நான் எதுக்கு கொடுத்துருப்பேன், லோனுக்கு கொடுத்துருப்பேன். 21.6x நான் எதுக்கு கொடுத்துருப்பேன், லோனுக்கு கொடுத்துருப்பேன். அப்போ இந்த இடத்துல எஜுகேஷனுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10x நான் செலவு பண்ணுறேன். சரி, என்னுடைய ரெண்ட்டுக்கு 10x செலவு பண்ணுறேன். என்னுடைய எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 18x செலவு பண்ணுறேன். என்னுடைய லோனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 21.6x செலவு பண்ணுறேன். அப்போ டோட்டல் செலவு எவ்வளவா இருந்திருக்கும், 10x + 18x + 21.6x. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 6, 9, 4, 49.6. 49.6 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் நமக்கு என்னவா இருந்திருக்கும், நம்மளுடைய சேவிங்ஸாக இருந்திருக்கும். புரியுதா? அப்போ என்னோட எக்ஸ்பென்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 40. என்னோட எக்ஸ்பென்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 49.6. அப்போ என்னுடைய சேவிங்ஸ், அப்போ ரிமைனிங் எல்லாமே எனக்கு என்னவா இருந்திருக்கும், என்னுடைய சேவிங்ஸாக இருந்திருக்கும். அப்போ 100x மைனஸ் 49.6. 49.6 அப்போ கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கும்பா 4.0 அதுக்கப்புறம் 5 ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்ம 50.4% வந்து பார்த்தீங்கன்னா 50.4x வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸில் வச்சுருப்போம். 50.4x நம்ம எதில் வச்சுருக்கோம், சேவிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். கரெக்ட்? ஸோ 50.4x வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அப்படின்றது. ஸோ ரிமைனிங் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், subtracting from the previous. ஸோ ரிமைனிங் அப்படின்னா என்னதுப்பா, subtraction from the previous. Subtraction from the previous. Got it? Subtraction from the previous. அவ்வளோதான். அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துப்போம். கிளியர் ஆன் த கான்செப்ட்? கிளியர் ப்ரோ. அவ்வளோதான். இது தெரிஞ்சா போதும் ஐயா, எப்படி கேட்டாலும் அடிச்சு நொறுக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 30% on rent, 30% on rent, 40% on education from the remaining and 15% on 50% of என்ன வச்சுக்கலாம் லோன். ஓகே, 50% on
travel on remaining amount. RAனா remaining amount. சரியா? ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ தட் ஸோ லெஃப்டட் அமௌண்ட் அதுக்கப்புறம் போக he is saving is so x rupees. Savings is x rupees. Savings is x rupees. Find the income. Find the income. Savings is x rupees. Find the income. Savings is x rupees. Find the income. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்றாங்க? From the income. சரியா? From the income அப்படின்னா from the salary. ஸோ 30% வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றாங்க. ஸோ இப்போ 30%னா நமக்கு என்னது 3/10. ஸோ 30%னா நமக்கு என்னது 3/10. இப்போ 3/10 வந்து செலவு பண்றாங்க அப்படின்னா ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும் 7/10. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் 7/10. Got it. 3/10 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலவு பண்றாங்க. புரிஞ்சுக்கோங்க. 3/10 வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றாங்க. 3/10 வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றாங்க. சரியா? ஸோ அவங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வச்சுக்கிறேன் 100xன்னு வச்சுக்கிறேன். இன்கம் எவ்வளோ வச்சுக்கிறேன் 100xன்னு வச்சுக்கிறேன். இப்போ 100xல 3/10 வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றாங்க. அப்போ 3/10 செலவு பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஸோ 1 மைனஸ் 3/10. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் 7/10. ரைட், பேசிக்ஸில் நம்ம படிச்சிருக்குது 7/10. அப்போ 100ல ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருந்திருக்கும் 7/10 வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருந்திருக்கும். 100ல ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கும் 7/10 வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 100 இன்ட்டு 7/10ல அவங்க நெக்ஸ்ட் எவ்வளோ ரூபாய் செலவு பண்றாங்க 40% ஃபார் எஜுகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவங்க எவ்வளோ செலவு பண்றாங்க 40%. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க எவ்வளோ செலவு பண்றாங்க 40%. எதுக்காக 40%? ஃபார் தர் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனுக்காக அவங்க எவ்வளோ ரூபாய் செலவு பண்றாங்க 40%. இப்போ 40% அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் 2/20. 40%னா நமக்கு என்னதுப்பா 2/20. ரைட், சாரி 40% அப்படின்னா நமக்கு என்னதுப்பா எஸ் 2/20. 2/20. Why? Because 2/20 இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. 20% is equal to 1/5. 20% is equal to 1/5. அப்போ 2/5. எஸ் 2/5. I'm extremely sorry, 2/5. ஓகே, ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து 20%. 20%னா 1/5. அப்போ 20% 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 40%. அப்போ 40%னா என்னது 2/5. நம்ம போன கிளாஸில் படித்தது கன்வர்ஷனில் நம்ம படிச்சிருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ 2/5. அப்போ 2/5ல நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கும் மைனஸ் 2/5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங். அப்போ 3/5 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைனிங் இருந்திருக்கும். அப்போ இதில் நெக்ஸ்ட் நமக்கு எவ்வளோ ரிமைனிங் வந்திருக்கும் 3/5 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கும். நல்லா புரியுதா? ஸோ இதில் நமக்கு நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்கும் 3/5 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கும். அப்போ திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன். திஸ் இஸ் ஃபார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் ரெண்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்ட்டுக்கு செலவு பண்ணது போக. ஓகே ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணது போக மிச்சம் 7/10. அதான் 100 × 7/10. அப்போ எஜுகேஷனுக்கு செலவு பண்ணது போக மிச்சம் 3/5. ஸோ அப்போ 7/10 × 3/7. சரி 3/5. ஓகேவா? புரியுதா? 100x × 7/10 × 3/5. இப்போ அடுத்து என்ன பண்றாங்க 15% டிராவலுக்கு. ஓகே, டிராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஸோ 15% அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க 15%. ஓகே, 15% நம்ம எப்படி கொண்டு வரலாம்? சரியா? 15% நம்ம எப்படி சொல்லலாம் 5% × 3 சொல்லலாமா? 5%னா என்னது 1/20. அப்போ 1/20 × 3. அப்போ நமக்கு எப்படி வந்திருக்கும் 3/20. அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 1 மைனஸ் 3/20. தட் இஸ் 17/20. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னது இந்த 17/20. ரைட், 17/20 நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரிமைனிங் இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இவர் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் நமக்கு
இவர் நமக்கு யாருக்கு ஈக்குவலா இருப்பாரு, இவர் நமக்கு யாருக்கு ஈக்குவலா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளுடைய சேவிங்ஸ். ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளுடைய சேவிங்ஸ். புரியுதா? நம்ம செலவெல்லாம் கழிச்சது போக மிச்சம் இருப்பது தான் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ். காட் த பாயிண்ட் கைஸ்? ஸோ நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே கழிச்சது போக மிச்சம் இருப்பது தான் என்னது நம்மளுடைய சேவிங்ஸ். அப்போ அதான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 100x இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 49.6 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோமா, ஏன்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இது. அப்போ டோட்டல் எக்ஸ்பென்ஸை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டோட்டல் இன்கம்ல இருந்து நான் கழிக்கிறேன். ஒய்? பிகாஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ், ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சது. அப்போ கழிச்சது போக மிச்சம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் கிடைக்கும். அப்போ அதுதான் நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணிடுவோம், ஸோ எக்ஸ்ன்னு ஈக்குவல் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் மெத்தட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிமைனிங் கான்செப்ட்ல நல்ல கிளியராக இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு சேவிங்ஸ். ஓகேவா? ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போது, சேவிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்க போகிறது. காட் இட்? எல்லாருக்கும் கிளியராக புரியுதா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ 100x இன்ட்டு 7/10 இன்ட்டு 3/5 இன்ட்டு 17/20 இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். காட் இட்? யாருக்காச்சும் குழப்பம் இருக்கா? எனிபடி? குழப்பங்கள் குளறுபடிகள் இருந்தால் கேளுங்கள். ஓகே, கிளியர் தானே? ஓகேவா? எஸ். ஓகே, ஓகேப்பா. கிளியர், சூப்பர். ஸோ இப்போ இதுதான் நமக்கான பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேசிக்கான விஷயத்தை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. ஸோ கொஷின் வச்சு சால்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா கிளியராக உங்களுக்கு புரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். வரும். ரைட், சால்வ் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மணி ஸ்பெண்ட்ஸ் 12.5% ஆஃப் income on rent, 12.5% income on rent, and saves 72% of his income. The remaining amount is splitted equally between the food and education. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை அவர் வந்து ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்றாரு, ஃபுட்டுக்கும் எஜுகேஷனுக்கு வந்து செலவு பண்றாரு. அப்போ the percentage spent on food is, வந்து எவ்வளோ? ஓகேவா? அவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு புரியுதா? மணி அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5% வந்து இன்கமுக்காகவும் அண்டு 72% வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்ட்டுக்கு வந்து அவருடைய இன்கம்ல மணி ஸ்பெண்ட் 12.5% ஆஃப் ஹிஸ் இன்கம்ல 12.5% வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு வந்து செலவு பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 72% ஆஃப் இன்கம்ல 72% வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அமௌண்ட்டை ரெண்டு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்றாரு. ஸ்பிளிட்டிங் ஈக்குவலி அப்படின்னா என்னது, டிவைடட் பை 2. ரிமைனிங் அமௌண்ட் என்ன பண்றாரு, ஸ்பிளிட்டிங் ஈக்குவலி, ஸோ டிவைடட் பை 2 பண்றாரு. அப்போ பண்ணி அதை வந்து எதுக்கு பண்றாரு, ஃபுட்டுக்கும் எஜுகேஷனுக்கும் வச்சாரு. அப்படின்னா ஃபுட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், உணவுக்கு அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருப்பாரு அப்படின்றதான் கேள்வி. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, ரிமைனிங் அப்படின்றது நமக்கு எத்தனாவது ஸ்டெப்ல வந்துருக்கு, 3rd ஸ்டெப்ல தான் நமக்கு வந்து ரிமைனிங் அப்படின்றது வந்திருக்கு. எத்தனாவது ஸ்டெப்ல வந்திருக்கு, 3rd ஸ்டெப்ல தான் வந்திருக்கு. இப்போ இங்க பாருங்களேன். ஸோ இப்போ நமக்கு இன்கம், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னுடைய இன்கம் இஸ் ஈக்குவல் டு 100%. ஸோ இப்போ இன்கம்ல நான் என்ன பண்றேன், 12.5%. இன்கம்ல 12.5% நான் எதுக்கு செலவு பண்றேன், என்னுடைய ரெண்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றேன். இன்கம்ல 12.5% நான் எதுக்கு செலவு பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றேன். இப்போ அதே இது என்னுடைய இன்கம்ல நான் என்ன பண்றேன், 72% வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவ் பண்றேன். சரியா? என்னுடைய சேவிங்ஸ் எவ்வளோ, எனக்கு 72%. என்னுடைய ரெண்ட்டுக்கு நான் எவ்வளோ பண்றேன் அப்படின்னா 12.5% வந்து பண்றேன்.
இந்த இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா ரிமைனிங் கண்டுபிடிக்க மாட்டேன். ஒய்? பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஃப்ரம் இன்கம், ஃப்ரம் தி இன்கம். அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரைட்டா ஃப்ரம் இன்கம். ஸோ அவங்க டைரக்டாவே அவங்க எது வழியா கொடுக்குறாங்க? அவங்க இன்கம் வழியாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இன்கம் இஸ் ஈக்குவல் டு 100x அப்படின்னு வச்சுன்னா இந்த 100xல இருந்து தான் ஃப்ரம் த இன்கம்ல நான் 10%, ஃப்ரம் த இன்கம்ல நான் வந்து 20%, ஃப்ரம் த இன்கம்ல நான் 30% அப்படின்னா நம்ம டைரக்டா 100ல 10%, 100ல 20%, 100ல 30% கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ ஃப்ரம் த ரிமைனிங் எப்படி கொடுத்துருப்பாங்க? ஃப்ரம் த ரிமைனிங் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணி ப்ரீவியஸ் டேர்மை நம்ம உருவாக்கணும். ப்ரீவியஸ் டேர்ம் நம்ம இப்போ உருவாக்கணும். ரிமைனிங் அப்படின்றது வரும்போது நம்ம வந்து உருவாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட் டு தி 100xல வச்சே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். புரியுதா? ஃப்ரம் த இன்கம் அப்படின்னா நமக்கு 100 தான் பேஸ். அப்போ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே நமக்கு யார் வந்து பேஸா இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 வந்து பேஸாக இருப்பாரு. பேஸாக புரியுதா? எது பேஸ் அப்படின்னு நல்லா புரியுதா? ஓகேவா? ஸோ 100 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸா இருப்பாரு. பேஸ் ஆயிட்டு உங்களுக்கு புரிஞ்சா? Got it? Clear on the concept guys? ஸோ நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, எஸ் எவ்ரிபாடி, எஸ் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், எத்தனை வாட்டி வேணாலும் சொல்கிறேன். ஸோ ஃப்ரம் த இன்கம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ இங்கே பாருங்களேன் 12.5% ஆஃப் இன்கம் ஆன் ரெண்ட் அண்டு 72% ஆஃப் இன்கம். அப்போ டைரக்டாக எதுல இருந்து? இன்கம்ல இருந்து 12.5%, இன்கம்ல இருந்து 72.5%. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வருது? ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து ஈக்குவலா ஸ்பிளிட் பண்றாங்க. அப்ப இது வரைக்கும் பையாகே பையாஸ் இங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ இது ரெண்டத்தையும் நான் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இது ரெண்டத்தையும் நான் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணா what I am got it. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84.5%. ஸோ இப்போ 84.5% வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ண எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? கரெக்டா இருக்கா? ஸோ ரெண்ட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ? 84.7 84.5%. 84.5% வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற சம்பவம். ஓகேவா? ஓகே ரைட். ஸோ இப்போ இதில் பாருங்க, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஸோ அடுத்த வார்த்தை தானே கொடுத்துருக்காங்க. The remaining amount is split equally. அப்போ ரிமைனிங்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ரிமைனிங் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரிமைனிங் அப்படின்னா நம்ம 100லேருந்து சப்ராக்ட் பண்ணுவோமா? அப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 100 மைனஸ் 84.5%. 84.5%. ஸோ 100% மைனஸ் 84.5%. 100% minus 84.5%. 100% minus 84.5%. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.5 வந்துருக்குமா? அதுக்கப்புறம் 9ல் 4 வந்து போச்சுன்னா 5, 9ல் 8 வந்து போச்சுன்னா 1. அப்போ நமக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா 15.5%. இப்போ 15.5% அப்படின்றத நமக்கு என்னது? பேலன்ஸ் இருக்க அமௌண்ட். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவலாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா? ஈக்குவலாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்? 2ஆல் டிவைட் பண்ணுவோமா? அப்போ 15.5 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 7.75. 7.75. எஸ் 7.75 தான். 7.75. அப்போ எப்படி பிரிச்சிருப்போம்? 7.75%. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு எப்படி வந்திருக்கும்? 7.75%ன்னு வந்திருக்கும். அப்போ இந்த ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி 1 நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? ஃபுட்டுக்கு கொடுக்குறோம். 1 வந்து ஃபுட்டுக்கு கொடுக்குறோம். இன்னொன்று நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம்? எஜுகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்டு. அப்போ ஃபுட்டுக்கு நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கோம்? 7.5% வந்து செலவு பண்ணியிருக்கோம். அப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ நம்ம எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம்ப்பா? ஓகே, ஸோ 7.5% வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கோம். காட் இட்? எல்லாருக்கும் நல்லா தெளிவாக புரியுதா? ஸோ 100ல் ஃப்ரம் தி இன்கம் இந்த இடத்துல நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி இன்கம். ஸோ ஃப்ரம் தி இன்கம்.
ஸோ இன்கம்ல இருந்து வர்றதுனால நம்ம டைரக்டா நம்ம எதுல இருந்து பார்த்தா போதும், 100x இருந்து பார்த்தா போதும், 100x இருந்து நம்ம வந்து பார்த்தா போதும். காட் த பாயிண்ட் கைஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எக்ஸாம்பிள் இதை பார்த்தோன்னே டக்குன்னு குழம்பிடுவீங்க. இனிமேல் குழம்ப மாட்டீங்கல்ல. இதே மாதிரி நிறைய ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டினை பாருங்களேன், இதோட தரமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி சூப்பராக இருக்கும். ஸோ ஐசு டிவைட்ஸ் ஹர் மந்த்லி பே ஆஸ் ஃபாலோஸ். ஐசு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மந்த்லியை ஐசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மந்த்லி இன்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதான் மந்த்லி பே. மந்த்லி பே அப்படின்னா என்னதுப்பா, அவங்களுடைய சேலரி. மந்த்லி பேனா என்னதுப்பா, அவங்களுடைய சேலரி. ஸோ சேலரினா என்னதுப்பா, நம்மளுடைய இன்கம். எப்படி வேணாலும் வேர்டிங்ஸை மாற்றி விடுவாங்க. எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்டாக சேலரின்னு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. மந்த்லி பேன்னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஹேண்ட் ஆஃப் சேலரின்னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் அதை மாற்றி கொடுக்கலாம். கொடுத்துட்டு போ, நான் எல்லாத்தையுமே படிச்சிட்டேன். நான் வந்து சிங்கா குட்டி அப்படின்னு சொல்லி சிங்கா குட்டி நம்ம ஒரு சிங்கா குட்டி அப்படின்னு நம்ம சிங்கா குட்டியாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவோம். ரைட், சூப்பர். இப்போ 20% on grocery, 10% on house rent, 15% on utilities and 15% on travel and other expense. Super. So இப்போ என்ன பண்றாங்க, divides her monthly income as follow. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 20%. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிராசரிக்கு வந்து செலவு பண்றாங்க. ஓகே, கிராசரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 10%. ஸோ 10% எதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டுக்கு. ஓகேவா, ஹவுஸ் ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 15%. ஓகே, 15% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ யூட்டிலிட்டி, ஸோ யூட்டிலிட்டிக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. அகெயின் ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ப்ளஸ் அதர். ஸோ ட்ராவல் ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாங்க. ட்ராவல் ப்ளஸ் அதர், ஸோ இதர செலவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. போக மிச்சம் இருக்கிறது. ஸோ இஃப் ஹி சேவ்ஸ், அவங்க எவ்வளோ ரூபாய் சேவ் பண்ணுறாங்க, 25,000 ரூபாய் சேவ் பண்ணுறாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த். அப்போ அவங்களுடைய மாச சம்பளம் எவ்வளோ, அப்போ அவங்களுடைய மந்த்லி சேலரி எவ்வளோ. புரியுதா? செமையா இருக்கா? அப்போ இதெல்லாம் போக மிச்சத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேவ் பண்றாங்க. ரைட், அப்போ என்னது, இந்த 100ல தான். ஸோ 100%ல தான் 20%, 15%, 10%, 15% and 15% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ 20 + 10 + 15 + 15. ஸோ 15 + 15 30, 30 + 10 40, 40 + 20 வந்து பார்த்தீங்கன்னா 60%. ஸோ அப்போ 60% அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. 60% வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் என்ன நடந்திருக்கும்? ஸோ அப்போ ரிமைனிங், ரைட், அப்போ ரிமைனிங் ஒரே நிமிஷம், ஓகே எழுத மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். ஸோ அப்போ ரிமைனிங் அப்படின்னா பேலன்ஸ்னு சொல்லலாம், ரிமைனிங்னு சொல்லலாம், இல்லைனா பேலன்ஸ். ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருந்திருக்கும், 100% minus 60%. அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோப்பா, 40%. அப்போ இந்த 40% தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட், அப்போ அவன் என்ன கொடுத்துட்டான், அந்த 40% சேவிங்ஸ் தான். அந்த 40% சேவிங்ஸ் தான் நமக்கு எவ்வளோ, 25,000. அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, மந்த்லி சேலரியை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், சேலரி தான் நமக்கு என்னது, சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதுதான் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. அப்போ என்ன பண்ணிடுவோம், நமக்கு 100%க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ரைட், நம்மளுடைய பாக்ஸ் மெத்தடுக்கு வந்துடும். அப்போ பர்சன்டேஜ் நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ வந்து கட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா எப்படி கூட அடிக்கலாம்ல, சப்பையாக அடிக்கணும்னா இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கட் பண்ணிடுங்க. ஸோ 4 100ஆல் அடிச்சிங்க, 100 4ஆல் அடிச்சிங்கன்னா 25. அப்போ 25 × 25 எவ்வளோ அப்படின்னா 625. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா 2 ஜீரோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அந்த 2 ஜீரோ நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும், நமக்கு 62,500 ரூபாய். ஸோ அப்போ எவ்வளோ ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மந்த்லி சேலரியாக இருந்திருக்கும் அப்படின்னா 62,500 ரூபாய் வந்து அவங்களுடைய மந்த்லி சேலரியாக இருந்திருக்கும்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய கொஷின். ஸோ ஐ ஷுட் டிவைட்ஸ் ஹர் மந்த்லி பே as follow 20%, 10%, 15%, 15%. So totally 60% for his expense. ரிமைனிங் he saved 25,000. அப்போ ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ்? 40%. அப்போ 40% எதுக்கு ஈக்குவல்? 2,500 ரூபாய்க்கு ஈக்குவல். அப்போ 100% நமக்கு என்னது? சேலரி. நம்ம சேலரி எவ்வளோ? 100%. அப்போ 100%க்கு எவ்வளோ? ஸோ அடிச்சு கொடுத்தா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,500 ரூபா. ஓகேவா? கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனிவான்? கிளியரா புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க, தப்பு மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே, கிளியர் தானே? சூப்பர்பா. ஸோ அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் ஒன். அடுத்ததை பாருங்க. அடுத்த கேள்வி இது உங்களுக்கானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Kabilan spends 10% of his salary on food, 15% on rent, and 40% of the remaining salary on other expense. If his savings was 10,500 rupees, then the rent paid வந்து எவ்வளோ? கபிலன் தான் சம்பளத்தில் 10% சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கும், 15% ரெண்ட்டுக்கும், 40% ஆஃப் த ரிமைனிங் சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்ஸுக்கும் செலவு பண்ணுறாரு. அது போக மிச்சம் இருக்கக்கூடிய 10,500 ரூபாய் அவர் சேவிங்ஸ் பண்ணார் அப்படின்னா அவருடைய மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? அப்போ அவருடைய மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாயாக இருக்கும்? ட்ரை பண்ணுங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். கமான் கைஸ். ட்ரை பண்ணுங்க. யாரு கரெக்டாக சொல்லுவீங்க பார்த்துடலாமா? ஸோ கபிலன் ஸ்பெண்ட்ஸ், கபிலனோட ஸ்பெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட். ஓகே, ஸோ சேலரி இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100x. சேலரி இஸ் ஈக்குவல் டு 100x. ஸோ 100xல என்ன பண்ணுறாங்க? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10%, 100%ல் 10% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு, 10% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40%, 100ல் 40%, 15%, 100ல் 15%, 100ல் 15% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு. ஓகே, 15% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இப்போ 40% ஆஃப் த ரிமைனிங், 40% ஆஃப் த ரிமைனிங் சேலரி ஆன் அதர் எக்ஸ்பென்ஸ். அப்போ 40% ரிமைனிங் இங்கே வந்துருச்சா? ஸோ அப்போ எனக்கு எத்தனாவது ஸ்டெப்பில் ரிமைனிங் வருது? தேர்ட் பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைனிங் வருது. அப்போ தேர்ட் பர்சன்டேஜில் எனக்கு ரிமைனிங் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? செகண்ட், ரெண்டையும் நான் என்ன பண்ணிடுவேன்? ஆட் பண்ணிடுவேன்னா. அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் செகண்டு ஆட் பண்ணி எதுலேருந்து நான் சப்ராக்ட் பண்ணிடுவேன்? எதுலேருந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துடுவேன்? 100xலேருந்து நான் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா அதுதான் எனக்கு எதுக்குரியது? தேர்டுக்குரியது. இவ்வளோ நேரம் அதான் நான் பண்ணிட்டு இருந்தோம். த ப்ராசஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரிமைனிங்ன்ற வார்த்தை நமக்கு எங்கே வருதோ அப்போ நம்ம ப்ரீவியஸில் இருந்து என்ன பண்ணுறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். காட் இட். ஸோ நமக்கு ரிமைனிங்ன்ற வார்த்தை எங்கே வருதோ அப்போ என்ன பண்ணுறோம்? ப்ரீவியஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ரைட்? அப்படியே அம்பு விட்ட மாதிரி மனசில் நல்லா நச்சுன்னு நறுக்குன்னு நம்புன்னு பதிஞ்சிடணும். ஓகேவா? புரியுதா? ஸோ ப்ரீவியஸ்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டோட்டலாக இங்கே ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ? 25%. ஸோ 25% தான் நான் ஃபுட்டு ப்ளஸ் ரெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கேன். அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? தென் த ரிமைனிங், அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங், ஸோ ரிமைனிங் வில் பி, ரிமைனிங் இஸ் ஈக்குவல் டு 100% minus 25%, that is 75%. ஓகேவா? 75%. ஓகே, இப்போ எனக்கு என்னது? பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் என்னது? 75%. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 75%. இப்போ இந்த 75%ல் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த 75%ல் 75%ல் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? 40%. ஸோ 75%ல் 40% நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதர் எக்ஸ்பென்ஸ். ஓகே, அதர் எக்ஸ்பென்ஸுக்கு நான் வந்து செலவு பண்ணுறேன். அப்போ 75 இன்ட்டு 45 இன்ட்டு 45%னா நமக்கு என்னதுப்பா? 45%
எக்ஸ் அண்ட் சேவிங்ஸ் ஆஃப் ரிமைனிங் சொல்கிறாங்களா 45%. ஸோ 40% என்னதுப்பா நமக்கு 2/5. ஓகே 2/5. 40% என்னதுப்பா 2/5. ரைட். அப்போ 2/5ஆல் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15, சாரி இங்கே வந்து 25. 40% அப்படின்னா எஸ் 2/5. எஸ் ஒய் பிகாஸ் 20% equal to 1/5. ரைட். அப்போ இங்கே அடிச்சோன்னா நமக்கு வந்து இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 50. ஓகே 50. ஸோ அப்போ 50x வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதர் எக்ஸ்பென்ஸுக்கு செலவு பண்ணியிருப்பேன். அப்போ 50x வந்து பார்த்தீங்கன்னா நான் அதர் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து செலவு பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கிறத நான் வந்து சேவிங் பண்ணியிருப்பேன். அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்? ஸோ தென் த ரிமைனிங். அப்போ ரிமைனிங் எனக்கு இருக்கிறத நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணியிருப்பேன். அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ரிமைனிங், ஸோ 75% minus 50%. That is 25%. அப்போ 25% தான் என்கிட்ட என்ன இருந்திருக்கும்? ரிமைனிங் இருந்திருக்கும். அந்த 25% தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருப்பேன். அப்போ 25% தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய். ஓகேவா? 10,500 ரூபாய். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? தென் த ரெண்ட் பெய்டு கேட்குறாங்களா? அப்போ நம்ம முதல்ல டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவோம். டோட்டல் இன்கம் நமக்கு எவ்வளோ? 100%. டோட்டல் இன்கம் எவ்வளோ? 100%. அப்போ பர்சன்டேஜ் வந்து போயிடும். ஸோ இப்போ இங்கே அடித்தா நமக்கு வந்து 4 டைம்ஸ் வந்துருக்கும். அப்போ என்னுடைய இன்கம் வந்து எவ்வளோ வந்திருக்கும்? ஸோ தென் த இன்கம், என்னுடைய சேலரி இஸ் 10,500 into 4. ரைட். ஸோ இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? ரெண்ட் பெய்டு. ரெண்ட் நான் எவ்வளோ ரூபாய் வந்து பே பண்ணுறேன்? 15% நான் வந்து ரெண்ட்டாக பே பண்ணுறேன். 15% நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்ட்டாக நான் வந்து பே பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 10,500 into 4 into 15 divided by 20. ரைட். 2 0க்கு 2 0 வந்து போயிருமா? ஸோ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் 60. ஸோ அப்படியே இதை டேரெக்டாக நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, காட் இட். ஒரே நிமிஷம் இருங்க மக்களே, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல ஏதோ இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இங்கே ஒரே நிமிஷம். இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் போயிடுச்சு. 40% அப்படின்னா நமக்கு என்னதுப்பா? 2/5. அப்போ 75 into 2/5. 75 into 2/5 அடித்தா நமக்கு 15. 15 into 2 வந்து பண்ணால் 30%. இப்போ 30% அப்படின்றது நமக்கு வந்து அதர் எக்ஸ்பென்ஸ். ஓகே, 30%ன்றது அதர் எக்ஸ்பென்ஸ். அப்போ நமக்கு வந்து ரிமைனிங். ஓகேவா? அப்போ நம்மளுடைய ரிமைனிங் எவ்வளோ வந்துருந்துருக்கும்? 75% minus 30% is equal to 45%. I'm extremely sorry for that. ஸோ அப்போ பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 45%. அப்போ இந்த 45% தான் நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய சேவிங்ஸாக இருந்திருக்கும். ஸோ 45% அப்படின்றது இந்த இடத்துல என்னுடைய சேவிங்ஸாக இருந்திருக்கும். ரைட். அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த 45% தான். ரைட். 45% தான் நமக்கு என்ன எவ்வளோ? 10,500. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்மளுடைய 100%க்கு எவ்வளோ? அப்போ என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுவீங்க. இங்கே நம்ம டேரெக்டாக நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணால் அப்படின்னா இங்கே வந்து 9 டைம்ஸ். இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 20. கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20. இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்திருக்கும் நமக்கு? 5 டைம்ஸ் வந்து பண்ணால் 9. ஓகே. இப்போ 10,500 into 20 டிவைடட் பை 9. சரியா? டிவைடட் பை 9 அப்படின்றது என்னுடைய இன்கம். ஸோ டிவைடட் பை 9 அப்படின்றது என்னுடைய இன்கம். சரியா? இப்போ இன்கமில் நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ இன்கமில் நமக்கு எவ்வளோ? ரெண்ட்டுக்கு மட்டும் தேவை. ரெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 15%. அப்போ எப்படி வந்திருக்கும் நமக்கு? 10,500 into 20 டிவைடட் பை 9 into 15 டிவைடட் பை 100. ஓகே. ஸோ ஏன்னா ரெண்ட் அதில் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 15% வந்து நான் ரெண்டில் வந்து பே பண்ணுறேன். 15% நான் வந்து பே பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணிடுவேன்? நான் 2 0க்கு நான் 2 0 கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ இங்கே நான் வந்து 3ஆல் அடித்தா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ்.
இங்கே நான் 3R அடித்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். அகெயின் நான் இங்கே வந்து 3R அடித்தா 3 3s are 9, ரிமைண்டர் 1, அப்போ 5. ஸோ அப்போ 35, அப்போ எப்படி வந்திருக்கும் 35 35 இன்ட்டு இந்த ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க 100. அப்போ 35 இன்ட்டு 100 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். ஸோ அப்போ அவங்களுடைய ரெண்டலுக்கு மட்டும் அவங்க எவ்வளோ வந்து பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் வந்து அவங்க வந்து பே பண்ணியிருப்பாங்க. கோட் இட், முடிஞ்சு போச்சு. ரெண்டலுக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க 3500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஓகே, புரியுதாப்பா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடித்து கொடுக்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகே, ஸோ எனக்கு என்ன, நான் அடுத்தடுத்து சம்ஸ் வந்து மண்டைக்குள்ள ஓடுறதுனால இந்த மிஸ்டேக் வந்துருக்கும். உங்களுக்கு அப்படி வரவே கூடாது. ஓகேவா? ஸோ அடித்து கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கல அப்படின்னா நம்மளை அடிச்சிருவாங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 15 5 அடிச்சது வந்து 75/5 15. இது வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் தெரியும், பட் ஸ்லைடு மிஸ்டேக். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 75 5 அடிச்சா 15. அப்போ 15 இன்ட்டு 2 30%. அப்போ 30% தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், அதர் எக்ஸ்பென்ஸ். அப்போ ரிமைனிங் எவ்வளோ, அதான் நம்மளுடைய சேவிங்ஸ். தட் இஸ் 75% மைனஸ் 30%, 45% என்னோட சேவிங்ஸ். இப்போ 45% எத்தனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500னா அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 10,500 இன்ட்டு 20 டிவைடட் பை 9 அப்படின்னு வந்துடும். ரைட், இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி இங்கே டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இப்படியே வச்சுக்கணும். இப்போ இதை நான் ஏன் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னா அடுத்து நான் டிவைட் பண்ண போகிறேன். ஒய், பிகாஸ் நான் ரெண்ட் பெய்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்ட் பெய்டு எவ்வளோ 15%. அப்போ 10,500 இன்ட்டு 20 டிவைடட் பை 9 இன்ட்டு 15 டிவைட் பை 100 போட்டு நான் அடிச்சு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 3500. அப்போ ரெண்டெல்லாம் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், 3500 ரூபா பே பண்ணியிருக்கேன். ஓகேவா? கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் சிக்கா குட்டீஸ். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ திரும்ப தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். ஓகே ஓகேவா? கிளியரா புரியுதா? எஸ். செகண்ட் ஸ்டெப் இதாம்மா. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம ஃப்ரம் த ரிமைனிங். ஓகே, இந்த இடத்துல நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ரிமைனிங் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல நமக்கு ரிமைனிங்ன்ற வார்த்தை வருது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆன் இன்கம், 10% ஆன் இன்கம், கமா 25% ஆன் இன்கம், 25% ஆன் இன்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க 60% வேணால் 40%. ஓகே, 40% ஆன் ரிமைனிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 40% ஆன் ரிமைனிங். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த ரிமைனிங் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ரிமைனிங்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ரிமைனிங்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதை வந்து கன்சிடர் பண்ணுறோம், ரிமைனிங்னு வந்தாலே நம்ம எதை வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ப்ரீவியஸ். ஸோ ரிமைனிங்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரம் தி ப்ரீவியஸ். ஸோ ரிமைனிங் வரச்சு நம்ம எங்கே போகிறோம், ஃப்ரம் தி ப்ரீவியஸ். ஓகே, ஃப்ரம் தி ப்ரீவியஸ். ரிமைனிங் வர்றப்ப நம்ம எங்க பார்க்க போறோம், ஃப்ரம் தி ப்ரீவியஸ். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன்டேஜ். இது நமக்கு என்னது செகண்ட் பர்சன்டேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்கலாம். that is x percentage, that is y percentage. ஸோ இந்த 40% அப்படின்றது நமக்கு என்னது தேர்ட் பர்சன்டேஜ். அதை நம்ம என்ன வச்சுக்கலாம், இசட் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம், இசட் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். அப்போ இங்க நல்லா கவனிங்க. அப்போ இங்க நல்லா கவனிங்க, நமக்கு ரிமைனிங் எங்க வருது, மூணாவது இடத்துல வராரு. அப்போ அந்த அப்படி வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் பர்சன்டேஜ் பிளஸ் ஒய் பர்சன்டேஜ், x percentage plus y percentage. இதை நம்ம எங்கேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம், 100%லேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். 100%லேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். 100%லேருந்து டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டா தான் நமக்கு அது எதுக்கு யூஸ் ஆக போகுது, இசட் பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆக போகுது. அதான் இசட் பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, நல்லா கவனிங்க, இப்போ உங்களுக்கு புரியும், செமையாக புரியும். இப்போ இங்கே வந்து பாருங்க, இப்போ இங்கே நல்லா கவனிங்க, உங்களுக்கு எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 10%,
ஒய் பர்சன்டேஜ் எவ்வளோ 25%. அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ 100% மைனஸ் 35%. 100%லேருந்து 35 கழிச்சிட்டா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 65%. அப்போ 65% ரிமைனிங்கில் ரைட் 65% வந்து ரிமைனிங். அந்த 65% ரிமைனிங்கில் நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் 40%. 40% எவ்வளோ 2/5. ஸோ அப்போ இதை அடித்தா நமக்கு 13 இன்ட்டு 2 வந்து பண்ணால் நமக்கு வந்து 13 இன்ட்டு 2 வந்து பண்ணால் 26%. சரியா 26%. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம். சேவிங்ஸ் நம்ம எதுலேருந்து பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரம் த ரிமைனிங். ஸோ ஃப்ரம் த ரிமைனிங், ஸோ எக்ஸ்பென்ஸ்லாம் போக மிச்சம் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பண்ணுவோம். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்ன இருக்குது 65%. அப்போ 65% minus 26%. 65% minus 26%. கரெக்டு தானே? 13 இன்ட்டு 2 26 ரைட்டு. ஸோ இப்போ இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் 9, அதுக்கப்புறம் 5ல் 2 போச்சுன்னா 3, அப்போ 39%. அப்போ இந்த இடத்துல என்னோட 39% அப்படின்றதான் எனக்கு என்னவா இருந்திருக்கும், என்னுடைய சேவிங்ஸாக இருந்திருக்கும். எப்படி 39% அப்படின்றதான் எனக்கு என்னவா இருந்திருக்கும். ஓகே ஓகேவா? ஸோ என்னுடைய சேவிங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஓகே காட் இட் காய்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ரிமைனிங் அப்படின்றது. ஓகே ஸோ ரிமைனிங் அப்படின்னா இதுதான் மேட்ரு. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து இந்த 75% இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம 40% கண்டுபிடிக்கிறோம். ரைட், இங்கே நான் என்ன எழுதிருக்கிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 40%. 40% நம்ம எப்படி எழுதுவோம் 2/5 எழுதுவோம். ரைட் 40%. ஸோ 40% is equal to 2/5. இப்போ டேரெக்டாக நம்ம 2/5 அடிச்சா நமக்கு 30%. அப்போ 30%ல ரிமைனிங் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 75% minus 35%, that is 45. 30% is equal to 45%. இப்போ 45% தான் எனக்கு என்னது என்னுடைய சேவிங்ஸ். முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இப்போ உங்கள் எல்லாருக்கும் நல்லா கிளியராக புரிஞ்சா? எஸ் ஓகேவா. அம்ரீன் பாக்ஸ் மெத்தட்லாம் நிறையா தடவை நடத்தியிருக்கேன். பாக்ஸ் மெத்தட்லாம் நிறையா தடவை சார் நடத்தியிருக்கேன். அது எப்படி நீங்கள் மறக்கலாம் பாக்ஸ் மெத்தட்லாம்? பாக்ஸ் மெத்தடையை மறக்கவே கூடாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 100 is equal to ஓகே 12 is equal to 144. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6x இருக்குது அப்படின்னா, ஸோ பாக்ஸ் மெத்தட் என்ன பண்ணுவீங்க, இங்கே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணலாம். இந்த சைடு ஸ்ட்ரைட்டாகவும் டிவைட் பண்ணலாம், இந்த சைடு ஸ்ட்ரைட்டாகவும் டிவைட் பண்ணலாம், இந்த சைடு ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12 இங்கே அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 எவ்வளோ வந்துருக்கும், உங்களுக்கு 144. 12 × 12 144. அப்போ இது இங்கிட்டு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மல்டிபிள் பண்ணுவீங்களா? அப்போ 6 × 12 எவ்வளோ அப்படின்னா 72. ரைட் 72. ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ இதே இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இங்கே 6 12ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 6 12 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டி. சரியா, இப்போ இந்த 2 கொண்டு போய் நீங்கள் 142 அடிச்சு 144 அடித்தாலும் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் 72 வந்திருக்கும். 6 வச்சு 12 டிவைட் பண்ணால் 2 வச்சு நான் 144 டிவைட் பண்ணால் 72. ஸோ சேம் ஆன்சர். ஸோ எப்படி பண்ணால் நமக்கு வந்து சேம் ஆன்சர் வரும். பட் இந்த சைடு நம்ம டிவைட் பண்ணலாம். பட் கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வரும். சரியா, இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மெத்தட். ஓகே, இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மெத்தட். ஓகே ஸோ ஓகே சூப்பர். அடுத்த கொஷின் போங்க. சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யார் சால்வ் பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுங்கம்மா, ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களால் என்ன எப்படி சால்வ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இன்ஃபேண்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஆன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து செலவு பண்ணுறாரு. 5% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு. He then spent 40% of the remaining income on clothing and savings, saves the rest. மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேவ் பண்ணுறாரு. If he saves 22,500 rupees, 22,500 ரூபாய் அவர் வந்து சேவிங்ஸ் பண்ணார்னா அவருடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுட்டுக்கும் கிளாத்துக்கும் சேர்த்தா எவ்வளோ வரும் அப்படின்றதான் நம்முடைய கேள்வி. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுட்டுக்கும் கிளாத்துக்கும் சேர்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்றதான் நம்முடைய கேள்வி.
ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் லைவுக்கே வர மாட்டீங்க. சீரியஸா இருங்க படிக்கிறப்ப. ம் ஓகே, கிளியரா? ம் ஓகே, எஸ். ஓகே ஓகே, சரி வந்துட்டேன், மணி அண்ணன் வந்துட்டேன். இங்கே பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். பட் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபென்ட் ஸ்பெண்ட் 20% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஆன் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு? 100x 100x ஃபஸ்ட்டு வந்து 100%. அப்போனா 100x. ஓகே, நான் 100xன்னு வச்சுக்கிறேன். ஓகே, 100x. ஸோ 100x. இப்போ 100xல வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு, 20% வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ப்ளஸ் 5%, ப்ளஸ் 5%. 5% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு, ப்ளஸ் 5% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு. ஓகே, 5% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஹீ ஸ்பெண்ட் 40% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட். அப்போ இது வரைக்கும் அவர் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ? 25%. ஸோ 25% தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ட்ராவல் ப்ளஸ் ஃபுட்டுக்கு. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? ஸோ 100ல் 25 போச்சு அப்படின்னா நமக்கு 75%. ஸோ அப்போ 75% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைனிங். இந்த 75% ரிமைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த இன்கம் ஆன் கிளாத்திங். ஸோ அப்போ இதில் நமக்கு 75%ல் 40%. அப்போ என்ன பண்ணிடுவீங்க? 2/5. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 30%. அப்போ 30% வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? கிளாத்திங்க்கு, அதாவது சலவை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ கிளாத்திங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ரைட்? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75ல் 40%. ஸோ 2/5 அப்படின்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. 2/5னா 40%. அப்போ 30% வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்திங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? சேவ்ஸ் த ரெஸ்ட். அப்புறம் மீதம் இருக்கிறத வந்து சேமிக்கிறாரு. அப்போ மீதம் எவ்வளோ இருக்குது? ஸோ நமக்கு வந்து அகெயின் நம்மளுடைய ரிமைனிங் இஸ் ஈக்குவல் டு 75% மைனஸ் 30%. தட் இஸ் 45%. அப்போ அவருடைய சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா 45%. அப்போ 45% சேவ் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ ரூபாய் சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கு? 22,500 ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சேவிங்ஸ் அமௌண்ட். ஓகேவா? 22,500 ரூபாய் அப்படின்றது அவருடைய சேவிங்ஸ் அமௌண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 45% தான் நமக்கு எவ்வளோ? 22,500. அப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு 100% எவ்வளோன்னு தெரியணும். அப்போ 100%க்கு எவ்வளோ? ஒரு பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணோம். 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 9, இங்கே கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20. ரைட்? ஸோ தென் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்னுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்னுடைய இன்கம். ஸோ இப்போ இன்கம் இஸ் ஈக்குவல் டு 22,500 இன்ட்டு 20 டிவைடட் பை 9. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய இன்கம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய இன்கம். ஓகே ஓகே, ஸோ இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய இன்கம். இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க? ஸோ இதான் என்னுடைய இன்கம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் தே ஆஸ்க் வாட் தே ஆர் ஆஸ்க். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்திங், ஃபுட் அண்ட் கிளாத்திங் டுகெதர். ஸோ இப்போ ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறாங்க? ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5% செலவு பண்ணுறாங்க. கிளாத்திங்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 30% வந்து செலவு பண்ணுறாங்க. அப்போ 5%. ஸோ ஃபுட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. கிளாத்திங்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%, 30%. அப்போ ரெண்டாத்தையும் சேர்த்தா நமக்கு எவ்வளோ? 35%. அப்போ 35 டிவைடட் பை 100 இன்ட்டு
என்னுடைய இன்கம் ஸோ 35 டிவைடட் பை 100 இன்ட்டு என்னுடைய இன்கம். சரியா, இன்கம் எவ்வளோ எனக்கு 22,500 டிவைடட் பை 9 இன்ட்டு 20. ஓகேவா? ஸோ இப்போ டப்புன்னு கேன்சல் பண்ணுங்க. கரெக்டாக தானே போட்டேன்? இங்கே அடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 2 30. ரைட், எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ வந்து கேன்சலாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் அப்படியே டேரெக்டாகவே அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் அடிச்சேன்னா எனக்கு எவ்வளோ வாட்டி வந்திருக்கும்? 25 வாட்டி வந்திருக்கும். சரியா, 25 வாட்டி வந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்க. 25 இன்ட்டு 20. 25 இன்ட்டு 20 எவ்வளோ? 500. அப்போ 500 இன்ட்டு, சரியா, அப்போ ஸோ 35 இன்ட்டு 500. ஸோ 35 500 மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணால் 15 மிச்சம் 25 மிச்சம் 2 15 17. அதுக்கப்புறம் 2 ஜீரோ. அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோப்பா? 17,500. முடிஞ்சு போச்சா? ஸோ இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,500 ரூபா. 17,500 ரூபா அப்படின்றது என்னுடைய ஆன்சர். காட் இட் எவ்ரிபாடி? எஸ், புரியுதாமா? எல்லாருக்கும் நல்லா புரியுதா? எஸ், ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணுங்க. ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே மணியனோட மெத்தட் என்ன? ஒரு வாட்டி தான் டிவைட் பண்ணணும், ஒரு வாட்டி தான் மல்டிபிள் பண்ணணும். அதுவும் நெத்தி அடியாக நம்ம வந்து பண்ணணும். ஸோ நெத்தி அடியாக பண்ணிட்டேன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு எல்லாமே ஈஸியாக கேன்சல் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ இங்கே போய் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அதை கொண்டு வந்து இங்கே ஒரு வாட்டி கேன்சல் பண்ணிட்டு இது எதுக்கு? இதை ஒரு வாட்டி கேன்சல் பண்ணி மல்டிபிள் பண்ணி திருப்பி இங்கே வந்து மல்டிபிள் பண்ணி அப்பலாம் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுக்கோங்க, டிவைட் பண்ணாதீங்க. ஃபைனலாக வச்சு டிவைட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வரும். இதே தான் கேர்லெஸ் மிஸ்டேக்கிங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணப்பட்டுரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அடுத்த கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ பிரியா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15% on her monthly income on household needs from the remaining amount. இப்போ வாங்க, from the remaining amount she pays 20% on house rent. Then he spent 20%. What is left on coaching and other expense? சரியானதுல left on நான் சொன்னேன்ல. left onனா என்ன? left onனா இந்த இடத்துல என்ன? நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம், மீதம் இருப்பது. left onனா என்னதுப்பா இந்த இடத்துல? left on அப்படின்னா நமக்கு என்னதுப்பா? it is also meaning that is remaining, மீதம் இருப்பது. it is also meaning remaining. அதுவும் நமக்கு எதை வந்து குறிக்குது? ரிமைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறது. ஓகே, ட்ரை பண்ணுங்க. இதுவும் நமக்கு எதை வந்து குறிக்கும்? ரிமைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். ஓகே, ஓகேவா? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்கம்மா. எஸ், இப்போ இங்கே பாருங்க, சூப்பராக சொல்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். ரைட், நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னது? நம்மளுடைய பேஸ். ஸோ பேஸ் அப்படின்னா நமக்கு என்னது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்த இடத்துல நமக்கு பேஸாக நம்ம எதை வச்சுக்கிறோம்? நம்மளுடைய இன்கம் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல நம்மளுடைய பேஸாக நம்ம எதை வச்சுக்கிறோம்? நம்மளுடைய இன்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸாக வந்து வச்சுக்கிறோம். ரைட், இப்போ இந்த இன்கம், நான் எடுத்துக்கக்கூடிய இந்த இன்கம் இஸ் ஈக்குவலி டிவைடட். இட்ஸ் டிவைடு பை. இது எப்படி இருக்க போது? டிவைடட் by the expense. divided by the expense. சரியா, நான் பண்ணக்கூடிய செலவுகளால என்ன நடக்குது? இந்த இன்கம் அப்படின்றது என்னவாகக்கூடியது? டிவைட் ஆகக்கூடியது. அப்ப ஈஸியா டிவைட் ஆகிற மாதிரி இருந்தாதான் நமக்கு வந்து சம் வந்து ஈஸியா பண்ண முடியும். கரெக்டா ஈஸியா டிவைட் ஆகல அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியாது? நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியாது. நம்ம காம்ப்ளிகேட்டடான மல்டிபிள்ஸ், காம்ப்ளிகேட்டடான டிவிஷனுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டிப்போம். அப்ப அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபிக்ஸிங் பண்ண பழக போறோம். ஃபிக்ஸிங் த பேஸ்.
ஃபிக்ஸிங் த பேஸ். நம்ம பேஸை ஃபிக்ஸ் பண்ண இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக போகிறோம். ரைட், பழகலாமா? வாங்க பழகலாம். பழகலாமா? வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி பழகிடுவோம். அதனால கவனிங்க. இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபிக்ஸிங் த பேஸ். பழகலாமா எல்லாருமே, வாங்க கற்றுத்தரேன். சிங்கா குட்டீஸ் ஃபிக்ஸிங் பேஸ். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. எப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12.5%. ஒரு வேல்யூ என்னது? 12.5%. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இன்னொரு வேல்யூ இருக்கு. இன்னொரு வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.33%. இன்னொரு வேல்யூ என்னது? 33.33%. இன்னொரு வேல்யூ இருக்கு. இன்னொரு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 33.33%. இன்னொரு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 50%. இன்னொரு வேல்யூ என்னது? எனக்கு வந்து 50%. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங், ஃப்ரம் த ரிமைனிங்லேருந்து 33.33% கண்டுபிடிக்க போகிறேன். ஃப்ரம் த ரிமைனிங்கில் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 50% கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ரிமைனிங் கொண்டு வர போகிறேன். அந்த ரிமைனிங்லேருந்து நான் 33.33% கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் ரிமைனிங் கொண்டு வர போகிறேன். அந்த ரிமைனிங்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? 50% கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஒரு வேல்யூவை நான் 12.5 நான் கழிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேல்யூவை நான் 12.5 நான் கழிக்கணும். கழிச்சாதான் எனக்கு ரிமைனிங் கிடைக்கும். ஒரு வேல்யூவை நான் 12.5 நான் சப்ராக்ட் பண்ணணும். புரியுதா? ஒரு வேல்யூவை நான் 12.5 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த கிடைக்கிற வேல்யூ 33.33 டிவைட் ஆகணும். 33 டிவைட் ஆகணும். டிவைட் ஆகி அந்த வேல்யூவை நான் கழிச்சேன் அப்படின்னா வர வேல்யூ எனக்கு எதால டிவைட் ஆகணும்? 50 டிவைட் ஆகணும். எஸ், அப்ப 12.5%. ரைட். வாங்க, சூப்பரா இருக்க கான்செப்ட். அப்ப 12.5% நமக்கு என்னது? 1/8. 1/8. 33.33% என்னது? 1/3. 33.33% என்னது? 1/3. ஸோ 50% என்னது நமக்கு? 1/2. ஸோ 50% நமக்கு என்னது? 1/2. ஸோ அப்போ எடுத்திருக்கிற வேல்யூ எனக்கு 8 டிவைட் ஆகணும், 3 டிவைட் ஆகணும், 2 டிவைட் ஆகணும். நான் எடுத்துக்கிற வேல்யூ, நான் எடுத்துக்கக்கூடிய என்னுடைய பேஸ். அப்போ என்னுடைய பேஸ் எனக்கு பேஸ் ஆயின்ட்டு என்னுடைய பேஸ் it is divisible by 8. The remaining is divisible by 3 and also divisible by 2. Got it? எப்படின்னு புரியுதா? பேசிக் எப்படி வருதுன்னு புரியுதா? ஸோ ஃபிக்ஸிங் த பேசிக் அப்போ டிவைடட் பை 12.5% 1/8, 33.33% 1/3, 50% 1/2. ஸோ அப்போ அது எனக்கு 8 டிவைட் ஆகணும், 3 டிவைட் ஆகணும், 2 வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகணும். அப்போ இதுக்கு நான் பேஸா நான் எதை வைப்பேன்? அப்போ இதுக்கு நான் பேஸா நான் வந்து பார்த்தீங்கன்னா எதை நான் வைப்பேன் அப்படின்னா தட்ஸ் அ திங்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா தட் இஸ் 8 × 3 × 2. ஸோ 8 × 3 × 2 வந்து பண்ணுங்க. 8 × 3 × 2 வந்து பண்ணிங்கன்னா ஸோ 24. 24 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 48. ஸோ இப்போ 48x. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 கூட சின்ன வேல்யூ, எனக்கு வந்து இந்த 8 and 3 மட்டுமே போதும். ஸோ இது ரெண்டத்தை வச்சு மல்டிபிள் பண்ணாலே உங்களுக்கு மோஸ்ட்லி கிடச்சிரும். இது ரெண்டத்தை வச்சு மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24x. அப்போ என்னுடைய பேஸ் என்ன அப்படின்னா 24x. ஓகே, மோர் கன்வீனியன்ட் இந்த 2 ஏன்னா 2 இஸ் அ ஸ்மால் வேல்யூ. இட் ஆல்சோ டிவிசிபிள். எந்த வேல்யூனாலும் நமக்கு 2 ஃபைனலாக டிவைட் ஆகிட்டு போயிடும். பட் 3 டிவைட் ஆகிறதா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். பட் 2 அப்படின்றது எனக்கு ஆட் நம்பராக இருந்தாலும் சரி, ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி, ஐ கேன் டிவைட் ஈஸிலி. ஸோ தட் அதுக்கு நம்ம மனக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ 8 × 3 வந்து பண்ணால் 24x. அப்போ இந்த இடத்துல என்னுடைய பேஸ் எவ்வளோ அப்படின்னா 24x. இப்போ பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க, செம்மையாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ எனக்கு என்னது? என்னுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24x. ஓகே, என்னுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24x. ஸோ அப்போ 24x அப்படின்றது என்னுடைய இன்கம். ஸோ 24x அப்படின்றது என்னுடைய இன்கம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்கமில் 24x அப்படின்றது என்னுடைய இன்கம். இப்போ இந்த இன்கமில் நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு 1/8. ஸோ 1/8 இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? எஜுகேஷன் வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? ரெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்னு வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து அதர்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ அப்போ 1/8. அப்போ 24 1/8 அப்படின்னும் போது
எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு? ஸோ 1/8 அப்படின்னும் போது எப்படி பண்ணுவீங்க? ஸோ ரைட், ஸோ 1/8 இன்ட்டு 24x, தட் இஸ் 6x. அப்போ 6x தான் எனக்கு என்னது? என்னுடைய எஜுகேஷன். சரியா? அப்போ ரிமைனிங் என்ன இருந்திருக்கும்? 24x minus 6x, that is 18x. ரைட், 18x. இப்போ 18xல நீங்கள் என்ன இப்போ 18x, அப்போ 18x எனக்கு வந்து ரிமைனிங். ஸோ இப்போ 18xல நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 1/3. ஸோ 1/3. அப்போ 1/3 இன்ட்டு 18x. அப்போ அகெயின் அங்கே என்ன வந்திருக்கும் நமக்கு? 6x. அப்போ இந்த 6x அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்ட்டுக்கு. நான் ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்? 6x பார்ட் நான் ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன். அப்போ ரிமைனிங், ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன வந்திருக்கும்? 18x மைனஸ் 6x. அப்போ வந்து 12x வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ 12x எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12x வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிமைனிங். இப்போ இந்த 12x ரிமைனிங்கில், ஸோ 12x ரிமைனிங்கில் நான் என்ன பண்ணுறேன்? 50%. 50% என்னது? 1/2. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 12x வந்து பண்ணால் நமக்கு 6x. அப்போ 6x நான் என்ன பண்ணியிருக்கேன்? அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன வந்திருக்கும்? ஸோ ரிமைனிங், தட் இஸ் சேவிங்ஸ். அப்போ என்னுடைய சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த இடத்துல நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம். சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12x மைனஸ் 6x இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ அப்படின்னா 6x. அப்போ 6x பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேவிங்ஸாக இருந்திருக்கும். அப்போ 6x பார்ட் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா சேவிங்ஸாக இருந்திருக்கும். எப்படி? இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கன்வர்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கன்வர்ஷன். புரியுதா? நான் எடுத்துக்கிற பேஸ் எனக்கு 8ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். புரியுதா? அப்போ 8 into 3 வந்து பண்ணால் 24. அப்போ என்னோட இன்கம் எனக்கு எவ்வளோவா? 24x. இன்கம் எவ்வளோ? 24x. இன்கம் 100x கிடையாது இந்த இடத்துல. இன்கம் நான் என்ன வைக்கல? 100xன்னு வைக்கல. இன்கம் 24xன்னு வைக்கிறேன். ஏன் 100xன்னு வைக்கல? 100xன்னு வச்சேன்னா நான் 33.33 நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? 1/8 எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு இட்ஸ் டிஃபிகல்ட், இட்ஸ் மோர் டிஃபிகல்ட். ஸோ ஃபார் கன்வெர்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து ஈஸி கன்வர்ஷனுக்கு, நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, ஸோ 8 3, ஸோ 8 into 3 வந்து பண்ணால் 24, தட் இஸ் 24x அப்படின்றது இந்த இடத்துல நான் இன்கமாக வச்சுக்கிறேன். அப்போ 24ல் 1/8 கண்டுபிடிச்சா 6x. அப்போ 6x அப்படின்றது நான் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறேன். அப்போ ரிமைனிங், என்னுடைய ரிமைனிங் வந்து இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ கிடைக்குது? எஸ். அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங், ஸோ ரிமைனிங் எல்லாம் 24xல 6x வந்து போச்சுன்னா 18x. 18x எனக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ அப்போ அதில் நான் வந்து 1/3 எடுத்துக்கிறேன். 1/3 நான் எதுக்கு பே பண்ணுறேன்? என்னுடைய ரெண்ட்டுக்கு நான் வந்து பே பண்ணுறேன். அப்போ 6x நான் என்ன பண்ணிடுவேன்? என்னுடைய ரெண்ட்டுக்கு நான் வந்து பே பண்ணிடுவேன். அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன வந்திருக்கும்? 18xல இந்த 6x போச்சுன்னா 12x. இப்போ இந்த 12xல நான் என்ன பண்ணுறேன்? 50%. அப்போ 1/2. அப்போ 6x வந்து நான் என்ன பண்ணுறேன்? அதர் எக்ஸ்பென்ஸுக்கு நான் செலவு பண்ணுறேன். 6x நான் என்ன பண்ணுறேன்? அதர் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலவு பண்ணுறேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 12xல இந்த 6x போச்சுன்னா 6x. அந்த 6xை தான் நான் சேவிங்ஸ் பண்ணுவேன். புரிஞ்சா? குழப்பம், பேஸில் குழப்பம், பேஸில் குழப்பம், பேஸ் ஆயிண்டு குழப்பக்கூடாது. ஓகேவா? எல்லாத்துக்கும் நல்லா புரியுதா? பேஸில் குழப்பமே வரக்கூடாது. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் முதல்ல எல்லாருமே கிளியராக இருக்கீங்களா? 1/8. ஸோ எப்படி பேஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதுல எல்லாருமே கிளியர் ஆன் த கான்செப்ட் அப்படின்னு எல்லாருமே கிளியர்னு மென்ஷன் பண்ணிடுங்க. மணி என்ன அடுத்த கான்செப்ட் போயிடுறேன். ஓகே, அடுத்து அப்படியே நம்ம வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறது தான் மேட்ரு. கிளியராப்பா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சிச்சுன்னா எப்படி கஷ்டமான கொஸ்டின் இருந்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, திஸ் இஸ் த மெத்தட். இந்த ஃபார்மேட்டு தான் நீங்கள் பண்ணணும். மற்ற எந்த ஃபார்மேட்டும் பண்ணக்கூடாது. இது மெயின்ஸ் லெவல் வந்தாலும் நீங்கள் இப்படியே சால்வ் பண்ணலாம். ஹை லெவல் வந்தாலும் இதுவே ஹை லெவல் தான். ஓகே, இது ஹை லெவல் வந்தாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வருது, இல்லை உங்களுடைய டயர் 2ல் வருது, எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? 15%. ஃபர்ஸ்ட் எடுத்துனே எவ்வளோ பர்சன்டேஜ்? 15%. ஸோ 15% அப்படின்னா 15% அப்படின்னா உங்களுக்கு என்னது? 15% நமக்கு என்னதுப்பா? 3/5. எஸ், 3/20. 3/20 கரெக்டாக. 3/20. 15% என்னது? 3/20. அடுத்து நமக்கு என்னது? 20%. 20% என்னது? 1/5. சரியா? 1/5.
அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது 25%. ஸோ 25% என்னது 1/4. ஸோ இந்த இடத்துல நமக்கு 20யும் 5ஆல் டிவைட் ஆகும், 20யும் 4ஆல் டிவைட் ஆகும். எஸ் 4ஆல் டிவைட் ஆகும். அப்சல்யூட்லி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பஞ்சாயத்துகள் இங்கே வந்து கிடையாது. பஞ்சாயத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிடையாது. இந்த இடத்துல ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா சொல்லுங்க. இந்த இடத்துல ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? பஞ்சாயத்து அப்படின்றது இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ரைட், பஞ்சாயத்து யாராச்சும் இருக்கானா? பஞ்சாயத்து இங்கே ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? எனிபடி சொல்லுங்கம்மா. இங்கே பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் தானே? ஓகே தானே? எஸ் சே எஸ் ஆர் நோ. கிளியரா எவ்ரிபாடி? ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வாங்க மக்களே, இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா 20 × 5 வந்து பண்ணால் 100 தான் எனக்கு வருது. அதனால் எனக்கு எந்த பஞ்சாயத்துமே இல்லை. ஸோ நான் 100 வச்சு கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னுடைய இன்கம் இஸ் ஈக்குவல் டு 100x. ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு 100x. இப்போ என்ன பண்ணுறேன், 100xல நான் வந்து பார்த்தீங்கன்னா 15%. 100xல நான் வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஓகே, இப்போ 100xல நான் வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஸோ 15% அப்படின்னா எனக்கு என்னது 15x. ஸோ 15x வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இது பண்ணுறேன், ஹவுஸ் ஹோல்டு. ஓகே, ஹவுஸ் ஹோல்டுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 100x மைனஸ் 15x. இதை ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக 85x நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங்கிறதுக்கு வந்து போயிடணும். சரியா? நீங்கள் டேரெக்டாக ரிமைனிங்கிறதுக்கு வந்து போயிடணும். இப்போ ரிமைனிங்கில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ அப்போனா ரிமைனிங் அமௌண்ட் வந்து 20%. 20% என்னது 1/5. ஸோ அப்போ 1/5 வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 17x. அப்போ 17x நீங்கள் எதுக்கு வந்து பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட். ஸோ ஹவுஸ் ரெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 17x வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85x மைனஸ் 17x இஸ் ஈக்குவல் டு 68x. ரைட்டா? 68. ஸோ இப்போ 68 அப்படின்றதுல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹீ ஸ்பெண்ட் 25%. ஸோ அப்போ இங்கே 68ல இருந்து நம்ம 25%. 25% என்னது 1/4. ஸோ அப்போ எவ்வளோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17x. எஸ் 17x என்ன பண்ணுறாங்க, ஸோ 17x ஆன் கோச்சிங் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ கோச்சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் 68x. அப்போ நமக்கு பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ 68x மைனஸ் 17x. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்ப்பா, சப்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 1. ஓகே, 8லேருந்து 7 வந்து போச்சுன்னா 1. அதுக்கப்புறம் 5லேருந்து 1 வந்து போச்சுன்னா 6லேருந்து 1 வந்து போச்சுன்னா 5. ஸோ 51x அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு என்னவா இருந்திருக்கும், ரிமைனிங் என்னுடைய சேவிங்ஸாக இருந்திருக்கும். கோட் 51x அப்படின்றது எனக்கு என்னவா இருந்திருக்கும், என்னுடைய சேவிங்ஸாக இருந்திருக்கும். சூப்பர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மந்த்லி சேவிங்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா மந்த்லி சேவிங்ஸ். ரைட், என்னுடைய மந்த்லி சேவிங்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னுடைய மந்த்லி சேவிங்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 15,000. ஸோ இப்போ என்ன கேட்குறான், தென் த அமௌண்ட் ஷீஸ் பே அஸ் அ ரெண்ட். இப்போ ரெண்ட் அவங்க எவ்வளோ ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க. ரைட்டா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய சேவிங்ஸ் 51x. இப்போ இந்த 51x தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கும் 100x அப்படின்றத எனக்கு என்னது என்னுடைய இன்கம். ஸோ 100xக்கு எவ்வளோ, ஸோ அப்போ பர்சன்டேஜ் நம்ம வந்து கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இந்த 2 0 அங்கே வந்து போயிடும். சரியா? ஸோ டிவைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51 இருக்கும். அப்போ எப்படி வந்திருக்கும் நமக்கு 15,000 × 100 டிவைடட் பை 51 என்னுடைய இன்கம். ரைட்டா? என்னுடைய இன்கம். ஸோ இப்போ இந்த இன்கம்ல நான் என்ன பண்ண போறேன், ஆன் ரெண்ட். எனக்கு என்ன கேட்குறாங்க, பே ஆன் ரெண்ட். ஸோ ரெண்ட்னா என்னது, ஹவுஸ்க்கு அவங்க வந்து பே பண்ணியிருக்கிறது. ஸோ ஹவுஸ் ரெண்ட் அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க 17x. சாரி ஹவுஸ் ரெண்ட் வந்து இங்கே இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் வந்து இந்த இருக்குது. ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17x. அப்போ இன்ட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 போட்டுருவேன். இப்போ இன்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன் 17 போட்டுறேன். ரைட்டா? இல்லை 17% வச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அப்போ 17% வச்சிங்கன்னா 17 டிவைடட் பை 100.
சரியா? அப்போ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் 17 இன்ட்டு 3 51. அகைன் நீங்கள் வந்து 5ஆல் அடிச்சு 3ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ எவ்வளோ பே பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருப்பார். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளோ ஈஸி ஆன்சர் வருது பார்த்தீங்களா? அலட்டிக்காம ஆன்சர் பண்ணுறோமா எவ்வளோ ஈஸி ஆன்சர் வருது கைஸ், புரியுதா? ஓகேவா? ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 15,000 இன்ட்டு 100 டிவைடட் பை நான் வந்து இங்கே வந்து நான் 100ன்னு கொண்டு வரேன். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா 17 டிவைட் பை 100% வச்சுக்கலாம். வாட் எவர் இட் இஸ். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் 100%ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்த நீங்கள் 17%ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்தையும் நீங்கள் வந்து 17%ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல 51%ன்னு வச்சுக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஸோ அதான் நம்ம வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடிச்சு கொடுத்தா நமக்கு டேரெக்டாக 5000 இஸ் த ஆன்சர். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமான கொஷின், பெரிய கொஷின், ஆனால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நீங்கள் எக்ஸாமில் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா இதை நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிடணும். 100லேருந்து 15 போச்சுன்னா 85, 85லேருந்து 17 போச்சுன்னா 68, 68லேருந்து 17 போச்சுன்னா 51. இதை நீங்கள் மைண்டில் பண்ணணும், எழுதி பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் புரியணுன்றதுக்காக ஐ ஜஸ்ட் ரோட் இட் லைக் ரிமைண்டர். ஸோ ரிமைனிங் அகைன் த ரிமைனிங். ஸோ ரிமைனிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த இடத்துல எழுதி காட்டியிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. யூ கேன் கோ வித் த டைரக்ட் மெத்தட். ஓகே, அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணுங்க. Money spends 16.67% on his income on food. From the remaining amount, he spent 20% on traveling and then 33.33% on the remaining on education. His total expenditure is என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதனால கவனிச்சுக்கோங்க. இஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 19,200. தென் ஹிஸ் டோட்டல் இன்கம். அப்போ அவங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோன்னு கேட்குறேன். தென் ஹிஸ் டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ? தென் ஹிஸ் டோட்டல் இன்கம். எனிபடி ட்ரை பண்ணுங்க. சூப்பரான கொஸ்டின். யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே, ஸோ மணி ஸ்பெண்ட் 16.66%. இப்போ இங்கே வாங்க, இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், பேஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா 16.66% அப்படின்னா எவ்வளோ? 16.66%னா நமக்கு எவ்வளோ? 1/6. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 20%னா என்னது? 1/5. தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 33.33%. 33.33%னா 1/3. ரைட்டா? 1/3. 33.33%னா என்னதுப்பா? 1/3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 × 5 30. 30ல் 5 வரும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இங்கிறதே மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணால் 18. ஸோ 18x நமக்கு வந்து 1/5ஆல் டிவைட் பண்ண முடியாது. இங்கே பாருங்களேன், இப்போ 3 6 நான் மல்டிபிள் பண்ணி 18ன்னு வைக்கிறேன். 18 என்னால் 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. டிவைட் பண்ண முடியாது. 18 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ் வைக்கிறது தான் நமக்கு வந்து பேஸாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படி நீங்கள் பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனிபடி சொல்லுங்கம்மா. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். யாரு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் 18xன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு 15 வந்து பெரிய விஷயம் கிடையாது. 5ஆல் டிவைட் ஆகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1/6 அண்ட் 1/3. அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 18x. ரைட். ஸோ 18x. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய இன்கம்
என்னுடைய இன்கம் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 18x. 18x. இப்போ 18x என்னோட இன்கம். ஸோ இந்த இன்கம்ல நான் எவ்வளோ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 1/6 1/6 1/6 நான் எதுக்கு போடுறேன்? என்னுடைய ஃபுட்டுக்கு போடுறேன். அப்போ 1/6 இன்ட்டு 18 வந்து பண்ணால் 3x. அப்போ 3x நான் எதுக்கு போட்டுருவேன்? நான் வந்து ஃபுட்டுக்கு போட்டுருவேன். 3x நான் எதுக்கு போட்டுருவேன்? ஃபுட்டுக்கு போட்டுருவேன். அப்போ பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 15x. சரியா? என்னுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 18x நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15x. ஸோ இப்போ இந்த 15xலேருந்து ஓகே, இப்போ 15x. இப்போ 15xலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம்? 1/5. சரியா? அப்போ 1/5. ஸோ 1/5 இன்ட்டு 15. ஸோ 1/5 இன்ட்டு 15 எவ்வளோ? 3x. அப்போ 3x நான் எதுக்கு செலவு பண்ணியிருக்கேன்? 3x நான் எதுக்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல். ஓகே, ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணியிருக்கேன். 3x நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு செலவு பண்ணியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12x. சரியா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? எனக்கு வந்து 12x. 15xலேருந்து 3x கழிச்சிட்டா 12x. இப்போ 12xல ஓகே, 12xல நான் என்ன பண்ணுறேன்? 33.33. அப்போ 1/3. அப்போ 1/3 இன்ட்டு 12x. 1/3 இன்ட்டு 12x வந்து பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x. அப்போ 4x நான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எஜுகேஷனுக்கு. 4x அப்படின்றது நம்ம எதுக்கு? என்னுடைய எஜுகேஷனுக்கு. 4x அப்படின்றது என்னுடைய எஜுகேஷனுக்கு. அப்போ பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 8x. ஓகே, அப்போ பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 8x. ஸோ 8x எனக்கு என்னது? என்னுடைய சேவிங்ஸ். என்னுடைய சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x. ஓகேவா? என்னுடைய சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8x. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 19,200. தென் த டோட்டல் இன்கம். அப்போ டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் நமக்கு எவ்வளோ செலவாயிருக்கு? ஸோ 3x ப்ளஸ் 3x ப்ளஸ் 4x. 3 + 3 6. 6 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 10x. அப்போ 10x அப்படின்றது எனக்கு என்னது? என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ். என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x. புரியுதா? 3x ஃபுட்டுக்கு, 3x ட்ராவலுக்கு, 4x எனக்கு என்னது? எஜுகேஷனுக்கு. 4x எனக்கு என்னது? எஜுகேஷனுக்கு. முடிஞ்சு போச்சா? 4x எனக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எஜுகேஷனுக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு என்னது? 10x. அப்போ என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x. ரைட்? அப்போ அவங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. 10x எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கான் அப்படின்னா 19,200க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு. தென் தி இன்கம். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்கமாக நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்? 18x. அப்போ எனக்கு இன்கம் என்னவோ 18x. அப்போ 18xக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்? முடிஞ்சு போச்சா? ஸோ ஒரு ஜீரோக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜீரோக்கு நீங்கள் ஒரு ஜீரோ கட் பண்ணிடுவீங்க. அப்போ இதை டேரெக்டாக நீங்கள் 18ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 18ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 1 9 2 0 1 2 1 2 இன்ட்டு 18 இன்ட்டு 18. ஸோ 16 மிச்சம் 1 72 73 மிச்சம் 7. ஸோ 15. ஸோ 2 9 1. ஸோ ஆட் பண்ணால் 3 6 5 4 மிச்சம் 1 3 ஒரு 0. ஸோ அப்போ எவ்வளோ வந்திருக்கும்பா நமக்கு? ஒரு 0. ஓகே, ஒரு 0 மைல் தீரா ஒரு 0. அப்போ எவ்வளோ வந்துருச்சு நமக்கு? 34,560. சரியா? 34,560 அப்படின்றது என்னுடைய ஆன்சர். 34,560 அப்படின்றது என்னுடைய ஆன்சர். புரியுதா? 34,500 அப்படின்றது என்னுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல் அபவுட் இட். புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/6 இங்கே காம்ப்ளிகேட்டட், 1/3 வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட், போத் மல்டிபிள் 1/18. ஸோ 1/18 அப்படின்னா 18x. அப்போ 18x எனக்கு என்னது அப்படின்னா என்னுடைய பேஸ். முடிஞ்சு போச்சு. 18x என்னுடைய பேஸ். அவ்வளோதான், சப்பையாக முடிச்சிடலாம். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, காம்ப்ளிகேட்டடாக எதை ஃபீல் பண்ணுறீங்களோ, யாரை ஒருத்தரை நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவரை கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான், பேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். ஓகே, கிளியரா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 18x என்னோட இன்கம். அதில் 1/6 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ இல்லைனா இப்படி கூட வச்சுக்கலாமே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்கள் 1/6 வருது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வராங்க? 1/6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/5. சரி, 1/6
1/6 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 1/5 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/3. இப்போது இவ ரெண்டத்தையும் நான் மல்டிபிள் பண்ணால் 18. இப்போ 18லேருந்து 18 இன்ட்டு 1/6 வந்து பண்ணால் 3 ரைட்டா. அப்போ 18லேருந்து நம்ம 3 கழிச்சா எவ்வளோ 15. இந்த 15 எனக்கு எதால டிவைட் ஆகுது 5ஆல் டிவைட் ஆகுது. எஸ் அப்சல்யூட்லி இந்த 15 எதால டிவைட் ஆகுது 5ஆல் டிவைட் ஆகுது. திரும்ப சொல்கிறேன் கவனிங்க. என்ன பண்ணுறேன் இந்த 6ஐயும் ரைட் இந்த 6ஐயும் இந்த 3ஐயும் நான் மல்டிபிள் பண்ணுறேன் காம்ப்ளிகேட்டட் மல்டிபிள். ஸோ 18. இப்போ 18 இன்ட்டு 1/6. ஸோ 18 இன்ட்டு 1/6 எவ்வளோ 3. இப்போ நமக்கு என்னது அந்த ரிமைனிங்கில் தான் நம்ம யாரை கழிக்க போகிறோம் ரிமைனிங்கில் தான் நம்ம யாரை பார்க்க போகிறோம் 1/5 வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ரிமைனிங் என்ன 18 மைனஸ் 3 அதாவது 15ன்றதான் எனக்கு வந்து ரிமைனிங். இப்போ இந்த 15 எனக்கு அப்சல்யூட்லி எதால டிவைட் ஆகும் 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம 18 அப்படின்றத நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பேஸாக எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் நம்மளுடைய பேஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். புரியுதா? நம்மளுடைய பேஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே கிளியரா எல்லாத்துக்குமே? இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஹரிப்ரியா ஐ எம் கிளியர்லி எக்ஸ்பிளைனிங். அகைன் பாருங்க, திரும்ப ஒரு வாட்டி வந்து பாருங்க. ஓகே எனி வேல்யூஸ்லாம் மல்டிபிள் பண்ணுறதை காட்டிலும் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது காம்ப்ளிகேட்டாக இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 1/5 1/6 1/5 1/3 இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ரைட். 30ல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/6 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் 5. ஓகே ஸோ அப்போ 5 ரிமைனிங் போச்சு அப்படின்னா 25. ஸோ இப்போ 25 நீங்கள் வந்து 1/5 வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் வந்து 5. ஸோ அப்போ மிச்சம் எவ்வளோ வந்திருக்கும் 20. இப்போ இந்த 20ன்றது எதால டிவைட் ஆகாது 3ஆல் டிவைட் ஆகாது. எதால டிவைட் ஆகாது 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு காம்ப்ளிகேட்டட் டிவிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான் இந்த இடத்துல காம்ப்ளிகேட்டட் டிவிஷன். அப்போ 3ஐ கொண்டு போய் நான் என்ன பண்ணிடுறேன் டைரெக்டாக இந்த 6ஆல் மல்டிபிள் பண்ணி 18ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 18 நான் 1/6ஆல் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ 3 போச்சுன்னா எனக்கு வந்து 15. 15 நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 வந்து பண்ணேன்னா அகெயின் எனக்கு 3. அப்போ ரிமைனிங் எவ்வளோ 12. ஸோ 12 நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 வந்து பண்ணால் எனக்கு வந்து 4x. ஈஸி இட் ஈஸி. ஓகே இதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ இதான் மேட்ரு. ஓகே ஸோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா மோர் ப்ராக்டிஸ். நீங்கள் இன்னும் நிறைய சம் இதே மாதிரி எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ப்ராக்டிஸ் அ லாட். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி நிறைய சம் நானே இங்கே உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து சிங்கக்குட்டீஸ் தான். இதுக்கு பேஸ் வேல்யூ யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு பேஸ் மட்டும் யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங். இதுக்கு பேஸ் வந்து யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். யார் இதுக்கு வந்து பேஸ் வந்து கண்டுபிடிக்கிறா? கமான் மக்களே, இதுக்கு பேஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் கில்லாடி. யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்த்துருவோமா? ஓகே ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க மலர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க 12.5% ஆஃப் ஹர் இன்கம் வந்து ஃபுட்டுக்கும் ஃப்ரம் த ரிமைனிங் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50% கிளாத்துக்கும் 33.33% வந்து எஜுகேஷனுக்கும் பண்ணிட்டு சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சேவிங்ஸ் பண்ணுறாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்பெண்ட் கிளாத்துக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கும் அவங்க எவ்வளோ ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேணும். ஓகே ரைட். ஓகே இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ் வெரி குட். 12.5% என்னது 1/8. அடுத்து காம்ப்ளிகேட்டாக இருக்கிறது என்னது 33.33 என்னது 1/3. அப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம 8 into 3. ஸோ 8 into 3 வந்து பண்ணால் 24. தட்ஸ் ஆல் அபவுட் இட். அப்போ பேஸ் எவ்வளோ 24 முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு பேஸ் ரைட். அப்போ என்னுடைய பேஸ் என்னது என்னுடைய இன்கம். ஸோ அப்போ இன்கம் இஸ் ஈக்குவல் டு 24x. இன்கம் இஸ் ஈக்குவல் டு 24x. ரைட். இப்போ 24xல நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் 1/8. ஸோ 1/8 into 24 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா 3x. 1/8 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா 3x.
அப்போ 3x. அப்போ பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 21x. ஓகே 21x. இப்போ 21x கரெக்டாக பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 21x. 24 பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 21x கரெக்டா 3 எஸ் 21x. இப்போ 21x எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. இந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. 24x நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணலாம் 24ஓட நெக்ஸ்ட் என்னது இந்த 50 சேர்த்துக்கிறேன் 1/2. அப்போ இங்கே பாருங்க நல்லா கவனிங்க 12.5% எனக்கு என்னது 1/8. அதுக்கப்புறம் 50% எனக்கு என்னது 1/2. அதுக்கப்புறம் எனக்கு என்னது 33.33% எனக்கு என்னது 1/3. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணி நமக்கு 24ன்னு வச்சோம். அப்போ 24ல் இது போச்சுன்னா 8 பார்ட் போச்சுன்னா 3. அப்போ 3 கழிச்சா நமக்கு வந்து 21. பட் 21 எனக்கு எக்ஸாக்டாக எதால் டிவைட் ஆகலை 2ஆல் டிவைட் ஆகலை. புரியுதா எல்லாத்துக்குமே? 24 8ஆல் டிவைட் பண்ணுங்க. 24 8ஆல் டிவைட் பண்ணால் 3 பார்ட். அப்போ 24ல் 3 பார்ட் போச்சுன்னா எவ்வளோ 21 பார்ட். 21 பார்ட் எனக்கு எதில் எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது 2ல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அப்போ 24 எனக்கு என்னுடைய இன்கம் கிடையாது. அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறவர் யார் அப்படின்னா என்னுடைய பேலன்ஸ் இருக்கிற பார்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2. அப்போ இந்த 24 நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 48. இப்போ பாருங்க 48 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும் 6 வந்திருக்கும். ஸோ அப்போ 6 பார்ட். அப்போ 6 பார்ட் போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ 42. இப்போ 42ல் அடுத்து என்னது 1/2 பாதி எவ்வளோ 21. இப்போ 21 அகைன் எனக்கு என்னவா இதில் டிவைட் ஆகும் 23ஆல் டிவைட் ஆகும். இப்போ எனக்கு கரெக்டாக வருதா? அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்ட் ஆஃப் இன்கம். ஸோ இன்கமாக நான் எதை எடுத்துக்கிறேன் 48 நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். அப்போ இன்கம் இஸ் ஈக்குவல் டு 48x. ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு 48x. ஸோ 48xல 1/8. ஸோ 40xல 1/8 எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x. ஸோ 48ல் 1/8 எவ்வளோ 6x. அப்போ 6x எனக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுட்டுக்கு. அப்போ ரிமைனிங் ஸோ தட் என்னுடைய ரிமைனிங் எனக்கு என்ன வந்திருக்கும் 48x minus 6x that is 42x. இப்போ 42xல நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் 1/2. அப்போ 42xல 1/2 எவ்வளோ 21x. அப்போ அந்த 21x அப்படின்றது எனக்கு என்னது என்னுடைய கிளாத். 21x அப்படின்றது என்னுடைய கிளாத். இப்போ ரிமைனிங் சரியா அடுத்து என்னுடைய ரிமைனிங் எனக்கு என்ன வந்திருக்கும் 42 ஓகேவா. ஸோ 42x minus 21x. ஸோ அப்போ எவ்வளோப்பா வந்திருக்கும் நமக்கு 21x. இப்போ இந்த 21xல நமக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் 1/3. ஸோ இப்போ 21xல 1/3 வந்து பண்ணால் நமக்கு 7x. ஸோ அப்போ 7x நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். 7x நமக்கு என்னது எஜுகேஷன். ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 21x minus 7x is equal to 14x. அப்போ 14x அப்படின்றத எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ். ரைட் 14x அப்படின்றதா இந்த இடத்துல எனக்கு என்னவா இருந்திருக்க போது என்னுடைய சேவிங்ஸாக இருந்திருக்க போது. அப்போ அவங்க சேவிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30,000 கொடுத்துட்டாங்களா. அப்போ 14x தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. என்ன கேட்டிருக்காங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் கிளாத் அண்டு அமௌண்ட் ஆன் எஜுகேஷன். ஸோ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்போ 48க்கு எவ்வளோ why because இந்த இடத்துல 48 நம்மளுடைய இன்கம். ஸோ அப்போ இன்கம் தான் 48. அப்போ 48க்கு எவ்வளோ ரைட். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து எதில் டிவைட் பண்ணுவீங்க ஸோ 2ஆல் டிவைட் பண்ணாலும் எதால் டிவைட் பண்ணாலும் ஒன்று தான். இல்லை அப்படியே கூட வச்சுக்கோங்க. அப்படியே வச்சு கொண்டு வந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 14 கீழே வந்துடும். அப்போ எப்படி வந்திருக்கும் நமக்கு 30,000. இதை நான் அழிச்சிடலாம்ல இதெல்லாம் தேவையில்லை. இதை நான் எடுத்துக்கிறேன் சரியா. இது நமக்கு தேவையில்லை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். ஓகேவாப்பா எஸ் ஓகே ஓகே. இன்னொன்று இதை ஸ்மார்ட்டாக நம்ம பண்ணிடலாம். நம்ம ஸ்மார்ட்டாக வந்து பண்ணலாம். என்ன அவங்க கேட்குறாங்களோ அவங்க கேட்குறதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா நமக்கு டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணுன்றது எல்லாத்துக்குமே அவசியம் கிடையாது.
டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணுன்றது நமக்கு எல்லாத்துக்குமே அவசியம் கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் கிளாத் அண்ட் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கும் அவங்க வந்து கிளாத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க பாருங்க, கிளாத்துக்கு நமக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 21x ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஜுகேஷனுக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 7x ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம டேரெக்டா 21x டிஃப்ரென்ஸ் ஆஃப் 7x, அப்போ அது எவ்வளோ அப்படின்னா 14x. ஸோ அப்போ அதுவும் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14x. ரைட்டா? அப்போ அதுவும் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14x. அப்போ 14xக்கு எவ்வளோ நம்ம டேரெக்டாக போட்டு போயிடலாம். அப்போ சிம்பிள் நமக்கு எப்படி வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வில் கம்ஸ் லைக், ஈக்குவேஷன் எப்படி வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 14x தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ அகெயின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14xக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 14க்கு 14 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 30,000. அப்போ டேரெக்டாக நம்மளுடைய ஆன்சர் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஆப்ஷன் சின்னு சொல்லிடலாம். நமக்கு டோட்டல் வேல்யூ தெரியும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் கொண்டு போய் இன்கம்மை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 14x தான் நமக்கு வந்து 30,000 அப்படின்னா என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா கிளாத்துக்கும் எஜுகேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ கிளாத்துக்கு எவ்வளோ பார்ட் 21 பார்ட், எஜுகேஷனுக்கு எவ்வளோ அப்படின்னா 7 பார்ட். அப்போ 21க்கும் 7க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 பார்ட். அப்போ 14 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல இன்கம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இன்கம்னா நம்ம அதுக்கு தான் ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், லைக் இவங்களும் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரெண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்ட் கேட்டிருக்காங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த இடத்துலயே நம்ம 100x நம்ம கண்டுபிடிக்கிறோமா, ரெண்ட்டுக்கு டேரெக்டாக ரெண்ட் போட்டு பார்ப்போம். ரெண்ட் எவ்வளோ இருக்குது 15%. ரெண்ட் எவ்வளோ 17x. ஸோ இப்போ 17xக்கு எவ்வளோ? ஓகே, இங்கே பாருங்கள், சிம்பிள் செஞ்சு காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ 51x. 51x தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. எனக்கு என்ன வேணும், ரெண்ட் நான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் 17xன்னு வச்சுருக்கேன். ஹவுஸ் ரெண்ட் என்னது 17x. அப்போ 17xக்கு எவ்வளோ? சரியா? ஸோ அப்போ இங்கே இந்த எக்ஸுக்கு எக்ஸை கேன்சல் ஆயிரும், இங்கே அடித்தா உங்களுக்கு வந்து 3. அடுத்து இதை 3ஆல் அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய். டைரக்ட் ஆன்சர். புரியுதா? நமக்கு ஈக்குவல் டு வேல்யூ இருக்கும்போது நமக்கு என்ன கேட்குறாங்களோ அந்த கேட்கறதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்படி உட்காந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ பெருசாக நம்ம சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ 51x தான் நமக்கு எவ்வளோ 15,000. அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 17 பார்ட்டுக்கு எவ்வளோ? ஸோ அப்போ 17 பார்ட்டுக்கு எவ்வளோ? அப்போ இங்கே அடித்தா எனக்கு வந்து 3, 3ஆல் இங்கே அடித்தா எனக்கு வந்து 5. அப்போ 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா? இப்படி போய் அப்படி வந்தாலும் சரி, அப்படி போய் இப்படி வந்தாலும் சரி. பட் ஈஸியாக வர்றது எப்படி அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கேட்டிருக்கிறதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணி விட்டு போயிடணும். சரியா? என்ன கேட்டிருக்காங்களோ கேட்டிருக்கிறதுக்கு நம்ம வந்து அப்ரோச் பண்ணி விட்டு போனோம்னா நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஈஸியாக சால்வ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 30,000 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Rita is planning. Okay, Rita is planning. Come on guys. Next question. Solve பண்ணுங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. ஸோ என்ன சொல்றாங்க, Rita is planned to donate, okay, donate 15% of her monthly income to charity. On the donation day, she noted 80,000. He's noted 8,000, which is 80% of what she had planned earlier. What is 30% of her monthly income? சூப்பராக இருக்கா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீட்டா அவங்களுடைய மாத வருமானத்துல 15% வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு தானமா வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆனா அவங்க தானமா வழங்கக்கூடிய அந்த நாள்ல வந்து அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க 8,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அந்த 8,000 ரூபாய் அப்படின்றது எப்படி இருக்கான் அப்படின்னா அவங்க ஏர்லியரா அவங்க கொடுக்கும்னு நினைச்சதுல 80% இருக்கான். அப்ப அவங்களுடைய மாச சம்பளத்துல 30% எவ்வளவு? சூப்பரான கேள்வி. யாரு சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரியா? இப்ப முதல்ல நல்லா கவனிங்க, அவங்களுடைய இன்கம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல இன்கமுக்கு வருவோம். ஸோ அப்போ இன்கம் நமக்கு இந்த இடத்துல எவ்வளவா இருக்கும், 100x இருக்கும்.
இன்கம் நமக்கு எவ்வளவா இருக்கும் இந்த இடத்துல 100x இருக்கும். ரைட், இன்கம் நமக்கு எவ்வளோ 100x. இப்போ நான் என்ன சொல்றாங்க, அந்த 100xல அவங்க எவ்வளோ பிளான் பண்றாங்க, 15% வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 15 டிவைடட் பை 100 இதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளான் பண்ணது. ரைட், சூப்பர். ஆக்சுவலாக பிளான் பண்ணதுல இருந்து நவ் ஷீ இஸ் டினோட் அவங்க எவ்வளோ வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா 80%. ஓகே, 80%. ஸோ ஆக்சுவலாக அவங்க இப்போ எவ்வளோ டினோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி டொனேட் பண்ணியிருக்கிறாங்க, தானமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8000 ரூபாய் தானமாக கொடுத்துருக்காங்க. அவங்க பிளான் பண்ணது 100xல 15% கொடுக்கணுன்றது அவங்களுடைய பிளானு. ஆனால் இப்போ அது எவ்வளோ ரூபாயா இருக்கு, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, இட் இஸ் ஈக்குவல். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க, சாரி அவங்க இப்போ எவ்வளோ ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8000 ரூபாய் டொனேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏர்லியராக பிளான் பண்ணதுல இதில் 80%க்கு ஈக்குவலாக இருக்கு. இதில் 80%க்கு ஈக்குவலாக இருக்கு. இதான் அவங்க சொல்லியிருக்கிறது. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட்டாக தனது வருமானத்தில் 15% வந்து தானமாக கொடுக்குன்னு நினைக்கிறார். பட் அவர் இது பண்ணதுக்கு அப்புறம் அவர் அந்த நாளில் திட்டமிட்ட தொகையிலிருந்து அவங்க எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதில் 80% தான் எனக்கு 8000 ரூபாயா இருக்கு. அப்போ டைரக்ட்லி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100x இன்ட்டு 15 டிவைடட் பை 100 இன்ட்டு 80 டிவைடட் பை 100. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8000. புரியுதா? ஸோ 100xல 15% அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எவ்வளோ ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க, 8000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவா இருக்கான், அவங்க ஏர்லியராக கொடுக்கணும்னு நினைச்சதுல 80%-ஆ இருக்கான். ஏர்லியராக கொடுக்கணும்னு நினைச்சதுல 80%-ஆ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அப்போ சிம்பிளி நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவீங்க. தென் இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 1 டைம். ஸோ ஒரு ஜீரோ வருது 1 டைம். ஸோ 1 டைம் வந்துருக்குமா. தென் இங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, இங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. சாஞ்சர் அடித்தா 5 2. தென் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோப்பா 2000 டிவைடட் பை 3. 2000 டிவைடட் பை 3. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 30% ஆஃப் ஹர் இயர்லி பிளான். ஸோ இயர்லி பிளான்ல இருந்து அவங்களுடைய 30% ஆஃப் தர் இன்கம்ல 30%. இப்போ அந்த எக்ஸ் தான் நமக்கு என்னது இன்கம். ஸோ இன்கம் நமக்கு எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 டிவைடட் பை 3. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 30%. இப்போ 30 டிவைடட் பை 100. ரைட். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம், இங்கே ஒரு ஜீரோக்கு நம்ம ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம், இங்கே அடித்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ உங்களுடைய இன்கம் நமக்கு ஏறத்தாழ நமக்கு எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இங்கே ஒரு ஜீரோ வேறு மிஸ்ஸிங் நினைக்கிறேன். சரியா? ஸோ ஏறத்தாழ அவங்களோட இன்கம் நமக்கு எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னா 20000 இருந்திருக்கும். சரியா? 20000. ஸோ தர் இன்கம் இஸ் 20,000. ஸோ இன்கம் இஸ் 20,000. இன்கம் அப்போ எவ்வளவா இருந்திருக்கும், நமக்கு 20,000-ஆக இருந்திருக்கும். புரியுதாப்பா? ஸோ இன்கம் அப்போ நமக்கு எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000-ஆக இருந்திருக்கும். காட் இட் எவ்ரிபாடி? புரியுதாமா? எல்லாத்துக்கும் நன்றாக புரியுதா? 20,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கமாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த இடத்துல 100xல, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ இங்கே பாருங்களேன். ஸோ அந்த 2 ஜீரோ எப்படி மிஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு இன்கம் வந்து 100xல, அப்போ 100 இன்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், 2000 டிவைடட் பை 3 வந்து போடுவோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்கம்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இப்போ இந்த இன்கம்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், 30%. இந்த இன்கம்ல 30%. அப்போ 100 இன்ட்டு 2000 டிவைடட் பை 3 இன்ட்டு 30 டிவைடட் பை 100. This is solidly equal to 20,000. ஓகேவா? சாடிச்சு கொடுத்தா நமக்கு வந்து 20,000. ஈஸி தானே? 3க்கு 3 கட் பண்ணிடுவீங்க, மிச்சம் பற்றி மேட்ரே கிடையாது. அப்படியே மல்டிபிள் பண்ணால் 20,000. புரியுதாப்பா? எல்லாருக்கும் நல்லா கிளியராக புரியுதாப்பா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷின்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது மணி ஸ்பெண்ட். வாங்க, இதுதாங்க மேட்ரு. சூப்பரான கொஷின். மணி ஸ்பெண்ட்ஸ், சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின், மோஸ்ட் வேலிட் கொஷின். மணி ஸ்பெண்ட் 26.67% of his monthly income in share and 43.33% on coaching fees. From the remaining income he pays 60% as house rent and saves the rest. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறான். இன் ஹிஸ் ரெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 7200 ரூபா. தென் த சேவிங்ஸ் இஸ் வாட்? மணி தனது வருமானத்தில் இன்கம்ல இருந்து 26.67% வந்து மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்லையும் 43.3% கோச்சிங்லையும் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறதுல 60% வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாரு. அப்போ ரெண்டலுக்கு மட்டும் அவர் எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7200 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவருடைய சேவிங்ஸ் என்னவாக இருக்கும்? தென் அப்போ அவருடைய சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ரூபாயாக இருக்கும்? இதுதான் அவனுடைய கேள்வி. யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைனிங் அப்படின்றது நமக்கு எங்கே வந்திருக்கு? ரிமைனிங் அப்படின்றது நமக்கு தேர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்கம், தென் த இன்கம் இஸ் ஈக்குவல் டு 100x. இன்கம் இஸ் ஈக்குவல் டு 100x. இன்கம் இஸ் ஈக்குவல் டு 100x. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? ஷேர். ஓகேவா? ஷேரில் என்ன பண்ணுறான் அப்படின்னா 26.67% ஷேரில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? கோச்சிங். ஓகே, கோச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 43.33% வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங். ஸோ இப்போ ரிமைனிங் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போ ஷேர் ப்ளஸ் கோச்சிங் எவ்வளோ வந்திருக்கும்? இந்த இடத்துல 7 + 3 0, 10 ரிமைண்டர் 1, 7 + 3 அகைன் வந்து 0 ரிமைண்டர் 1. அதுக்கப்புறம் 7 + 3 10 மிச்சம் 1, 2 + 1 3, 3 + 7 வந்து சரி 3 + 4 வந்து பண்ணால் 7. ஸோ அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 70%. அப்போ நமக்கு வந்து ஷேர் ப்ளஸ் கோச்சிங்கை வந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70%. ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் அடுத்து வந்து என்ன வார்த்தை இருக்குது? நமக்கு ரிமைனிங்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? 100லேருந்து நம்ம கழிச்சிருவோமா? அப்போ 100x - 70x. ஸோ அப்போ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30x. இப்போ 30x தான் நமக்கு என்ன இருக்கக்கூடிய அமௌண்ட்டு? பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 30x அப்படின்றது. சரி, அப்போ இந்த 30xல அவன் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறான்? 60% வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாரு. அப்போ 60% அப்படின்னா நமக்கு எதுக்கு ஈக்குவல்? 60% எப்படி சொல்லலாம்? 60% நம்ம எப்படி சொல்லலாம்? 20% into 3ன்னு சொல்லலாமா? 20%னா 1/5. அப்போ 1/5 into 3, that why 3/5. ஓகேவா? டேரெக்டாக 3/5. அப்போ 60%க்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த இடத்துல 3/5. இப்போ 3/5 into 30x. ஸோ இப்போ இங்கே 5ஆல் அடித்தா நமக்கு வந்து 6 into 3 18x. ஸோ இப்போ 18x அப்படின்றது அவர் எதுக்கு கொடுத்துருப்பாரு? ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. 18x அப்படின்றது ரெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாரு. ஓகே, ரெண்ட் அப்படின்றது தெளிவாக எழுதிப்போம், ஏன்னா குழப்பிடும். ஸோ ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 18x வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு கொடுத்துருக்காரு. புரியுதாப்பா? 18x அப்படின்றது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு கொடுத்துருக்காரு. அப்போ பேலன்ஸ், தட் இஸ் ரிமைனிங். அப்போ எவ்வளோ வந்துருக்கும்? 30x - 18x. அப்போ 12x வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கு ஈக்குவல்? சேவிங்ஸுக்கு ஈக்குவல். ஹியர் ஐ எம் சேவிங்ஸ். ஸோ இந்த இடத்துல அப்போ என்னுடைய சேவிங்ஸ் என்னவா இருக்குது? 12x ஆக இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, சேவிங்ஸ் எவ்வளோ? 12x. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த இடத்துல கவனிங்க, ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7200 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? ஓகே, ஸோ அப்போ ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பார்ட்டு? 18 பார்ட்டு. அப்போ 18x தான் எனக்கு எதுக்கு ஈக்குவல்? 7200க்கு ஈக்குவல். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? சேவிங்ஸ். அப்போ சேவிங்ஸ் எனக்கு எதுக்கு ஈக்குவல்? 12 பார்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ 12xக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? முடிஞ்சு போச்சா? ஸோ அப்போ டேரெக்டாக இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டைம்ஸ். அப்போ 4 into 12 எவ்வளோ அப்படின்னா 48. ஓகேவா? ஸோ 48. அப்போ முடிஞ்சு போச்சா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய்.
4800 ரூபாய். ஸோ ஆன்சர் வில் பி 4800 ரூபாய். வெரி குட் வெரி குட் வெரி குட் மக்களே, சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ 4800 ரூபாய் புரியுதா? ஸோ ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா 23.67%, கோச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 43.33%. இப்போ டோட்டலாக 70% கோச்சிங் ப்ளஸ் ஷேரில். அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ, 100ல் 70 போச்சுன்னா 30. அந்த 30ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60%. 60%னா 3/5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ 6x. அப்போ எவ்வளோ வந்துருக்கும் நமக்கு 30ல் 3/5 வந்து பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18x. அப்போ 18x தான் எனக்கு என்னது, ரெண்டலுக்குரியது. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ, 30xல 18x போச்சுன்னா 12x. இப்போ 12x அப்படின்றது எனக்கு சேவிங்ஸில் இருக்கக்கூடியது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 18 பார்ட்டு, சரியா, 18x. ஸோ என்னுடைய ரெண்ட்டுன்னு எனக்கு எவ்வளோ, 7200 ரூபாய். அப்போ எனக்கு என்ன வேணுமா, எனக்கு சேவிங்ஸ். அப்போ என்னுடைய 12xக்கு எவ்வளோ, ஸோ இப்போ இங்கே அடித்தா எனக்கு 4. அப்போ 4 × 12 வந்து பண்ணால் எனக்கு 4800 ரூபாய். எவ்வளோ ரூபாய், 4800 ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ். ஓகேவாமா? எப்படிப்பட்ட கொஷின், தரமான கொஷின், உண்மையிலே ஒர்த்தான கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரைட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஷின். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் இருக்கும். இதே மாதிரி 20% ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டேர்ம்ஸ் இருக்கும், சரிங்களா. அடுத்து ஒரு 1 2 3 4 ஒரு 4 கொஷின் வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த 4 கொஷின் நான் தனியாக சால்வ் பண்ணி உங்களுக்கு பார்ட் 2ல் அப்லோட் பண்ணி விட்றேன். முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான ஆன்சரை எல்லாருமே கமெண்டில் போடுங்க, சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 4 கொஷின் பயங்கர லெவலில் இருக்கும். எக்ஸாக்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு SBI PO, ஒரு IBBS PO, ஒரு IBBS PO, அதே மாதிரி ஒரு SSCGL டயர் 2 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை யார் சால்வ் பண்ணி எனக்கு வந்து கரெக்டாக ஆன்சரில் கமெண்டில் போடுறீங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிரும், சரியா. ஸோ பார்க்கலாமா, பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு அது வந்து அப்லோட் ஆயிரும், பார்த்துருங்க. ஸோ வேறு ஏதாவது என்ன டவுட், என்ன கொரீஸ் இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் வந்து மணியனை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ 9342408457 அப்படின்றது தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய கோர்ஸை நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மணி மாஸ்டர் ட்ரிக்ஸில் கோர்ஸ் வாங்கி நல்லா படிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்ல தான் இது நிறைய பேத்துக்கு வந்து போய் சேரும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய், see you guys.